இதுதான் வாழ்க்கை. அப்படி போவோம். அப்படி போகும்போது நம்ம நிதானமா இருக்கணும். அதுவா சேர்ந்துடும். இந்த வாழ்க்கையில ஒரு விஷயம் பிரியுதுன்னா அப்படி தேடி போகவே கூடாது. அப்படியே இருந்து நம்ம வேலையை பார்த்துனே போகணும். பார்த்துனே போனோம்னா அப்படி ஜாயின் ஆயிடும். சேர்ந்துட்டு பாக்குறேன் யாரா அது பயங்கரமா ஒரு மாதிரி பார்க்கவே மாஸ்டர் மாதிரி இருக்காரு. யாரு இவரு? அப்படியே கிட்ட வந்துட்டே இருக்காரு. மூவி மாதிரி கிட்ட வந்துட்டே இருக்காரு. கேப் எல்லாம் போட்டுனாலே வராரு. ஒரு மாதிரி பேக் எல்லாம் மாட்டிட்டு சைட்ல பார்த்தா ரவியண்ணா. அப்பதான் பாக்குறேன் ரவியண்ணா. விட்டு ட்ரெயில வர வள்ளி அம்மா கிட்ட திட்டு டான்ஸ் ஆட எனக்கு ரொம்ப ஆசை. வண்டியில போன பசங்க கிட்ட பேச 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 யார் கூட. Hi, hello, vanakkam and welcome to Nadanam, a dance podcast. I'm Anup Karthik, the host of the show, and I'm absolutely thrilled to have you join me here for another exciting episode. Get ready to dive deep into the world of dance as we explore everything related to dance. Whether you're a seasoned dancer, a passionate enthusiast, or simply someone who loves the beauty of movement, this episode has something special in store for you. But before we get started, I want to take a moment to express my gratitude to all our listeners. Your support and enthusiasm means the world to me, and it's what keeps this podcast going strong. So thank you from the bottom of my heart. Alright, let's not waste any more time. Get ready to be inspired, educated, and entertained as we embark on another dance-filled adventure together. Without further ado, let's jump right into today's episode. என் கூட இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். அஃப்கோர்ஸ் he is a dancer, performer, teacher, choreographer and a strong pillar of BFAF crew, and Ippo into a new dimension as rapper. So I'm happy and excited to welcome Isaac Navin, aka Bengayo. What's up bro? How are you? எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இருக்கேன், சூப்பரா இருக்கேன் bro. All good. Super bro. Finally பாட்காஸ்டுக்கு வந்தாச்சு. That's okay. Finally ஆமா. ஏதோ பண்ணிட்டு வந்துட்டோம் ஃபைனலா. ஆமா. எப்படி ஒரு பிஸி ஷெட்யூல்ல இப்போ டைம் என்ன ஆச்சு கரெக்ட்டா? டைம்ல நீ காலையிலயும் ஃபிக்ஸ் பண்ணோம். அது ஒரு நைட் அது தள்ளி வச்சு நீ நைட் வந்துட்ட அப்படியே. ஆமா. இப்போ இந்தியால டைம் என்ன கரெக்ட்டா? 1:30 நினைக்கிறேன் இல்லையா? இப்போ வந்து 2 நைட் 2 மணிக்கு பாத்துக்கோங்க. 2 மணிக்கு பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து லண்டன்ல இப்போ வந்து 10 மணி ஆக 9:30 ஆக போகுது. சோ பாத்துக்கோங்க. So அதான் bro. Dedication. Yes. All for dance. அந்த one wordக்காக தான். So thank you for joining us today bro. Yeah. Yes. So before நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி I just wanted you to sing the first few lines of I and அங்க இருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா அதுல இருந்தே உங்க ஜேர்னியோட ஒரு சுருக்கமா வந்துருது. ஸோ அதுல இருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம்னு தோணுச்சு. So if you don't mind you can. Yeah. பண்ணலாம் கண்டிப்பா. Yes bro. Done. So 1 2 3 4 சொல்ல முடியாது. 1 2 3 4 சொன்ன ஆட்டம் காலு. நான் பாடுறது கேளு. இது கானா பாட்டு ஃபீல். இல்ல இது என்னோட ஃபீல். நான் பிறந்து வளர்ந்தது ஓட்டேரியில. இப்ப பாட போறேன் இந்த பாட்டு என் வாயில. நான் கேட்டது ஃபுல்லாக நான் பாடுவேன் இப்போ வேணாம். கையில பெண்ண கொடுங்க எழுது பசீனா. என்னாலும் விட்டு ட்ரெயில வர வள்ளி அம்மா கிட்ட திட்டு. டான்ஸ் ஆட எனக்கு ரொம்ப ஆசை. வண்டியில போன பசங்க கிட்ட பேச யார் கூட பாட போற இசை ரோல் பண்ணி நாக்கல்ல முட்டுன அது பசை. எஸ் தேங்க்ஸ் ப்ரோ. ஐ சாங் கேக்கலனா போய் கேளுங்க. கண்டிப்பா ஐ சாங்ல இருந்து ஐ சாங் கேக்கலனா போய் கேளுங்க. ஐ பால்டபா எக்ஸ் வெங்காயம் யூடியூப்ல போட்டுனால வர ஸ்பாட்டிஃபைலயும் வரும். எல்லாமே இருக்கு. எஸ் கண்டிப்பா கேளுங்க. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் ஸோ எங்கேருந்து இது ஆக்சுவலி திஸ் இஸ் பாட்காஸ்ட் ரிலேட்டட் டு டான்ஸுங்கிறனால ஃபஸ்ட்டு எப்பவுமே நான் என்னோட கெஸ்ட் கிட்ட கேட்குறது எங்கேருந்து அவங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு, எப்போ இந்த டான்ஸ் வந்து ஒரு பேஷனாக மாறுச்சுங்கிற ஒரு கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு நான் கேட்பேன். ஸோ சேம் தான் உங்ககிட்டயும். எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் எங்கே இருந்தீங்க நீங்கள் அந்த டைமில்? ஸோ ஹவு டிட் த ஜேர்னி ஸ்டார்டட்? முன்னாடியே சொல்லிடுறேன்.
என் ஆ. ஜேர்னி வருதுல்ல எனக்கே, என் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு டான்ஸ்ல எனக்கே இப்படி ஃபீல் ஆகும். ஒரு மூவி மாதிரி இருக்கும் நான் யோசிச்சு பார்க்கும்போது. நான் ஓகே. அப்பப்போ யோசிச்சு பார்ப்பேன். ம். நம்ம எப்படி வந்தோம்? எப்படி ஓகே. ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? என்ன ம். நடக்குதுன்ட்டு நான் எப்பவுமே யோசிப்பேன். ஏன்னா ஓகே. அது லைஃப் வந்து அப்படிதான் மாறிட்டே இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா நம்மளுக்கு அது தெரியவே தெரியும். கண்டிப்பா. ஓகே நம்ம இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ நான் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து எப்படின்னா சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுல எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 9 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 9, 8 ஓகே. வயசு. அப்போ ம். அ எங்க நான் வந்து மும்பைல தான் பொறந்தேன். பொறந்து வளர்ந்து ஓகே. அது ம். பெரிய ஸ்டோரி. ம். அதெல்லாம் நம்ம ஆ. இப்போ வேணாம். நான் வந்து டான்ஸ் ஓகே. மட்டும் சொல்லிடுறேன். ஸோ சரி. ஓகே. நான் ம். மும்பைல அங்க பொறந்த உடனே எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா வந்து பாட்டி கிட்ட குடுத்துட்டாங்க என்ன. நீங்களே ஓகே. வளர்த்துக்கோங்க. ம். நான் வந்து சென்னை போறோம். நானும் ஹஸ்பண்டும் சென்னை போறோம். எங்க அண்ணாலாம் சென்னையில ஓகே. படிச்சுட்டு இருக்கான். ஸோ அவங்க சென்னை ஓகே. போயிட்டாங்க. ஸோ நான் மும்பையிலேயே தான் வளர்ந்தேன். பாட்டி கூட தான். பேசிக்கலா சொல்ல ம். ம். போனா பாட்டி தான் எனக்கு அம்மா மாரி இருந்தாங்க. ஒரு ஸ்டார்ட்டிங் பீரியட்ல. ஓகே. ஸோ என் பாட்டி ம். கூடயே தான் இருப்பேன் ஃபுல்லா. அப்புறம் மும்பைனாலே தெரியும்ல, டான்ஸ் சீன்ல வந்து மும்பை கொஞ்சம் யா. வந்து அப்கிரேடா இருக்கு. அப்கிரேடட் கொஞ்சம் ஃபார் ஃபார் கொஞ்சம் எப்படின்னா, அவேவா அவங்க இருப்பாங்க. கொஞ்சம் ம். ம். ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்க இருக்க டான்ஸ் கண்டி ஸோ அங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். டான்ஸ் சம்மந்தப்பட்டமா. ஸோ ம். நானும்ல பார்ப்பேன். என்னடான்ட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியாது அந்த டைம்ல. ம். அப்போதான் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. எப்படின்னா, ம். எனக்குள்ள டான்ஸ் வந்து ஒரு டான்ஸ்ன்ற ஒரு ஜர்னி ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற ஒரு விஷயம். அங்க தான் ஸ்டார்ட் ஆயிருக்கே. இந்த விஷயத்தினால தான். வீட்ல ம். வந்து ரித்திக் ரோஷனோட வீடியோ ஓகே. வந்தது. இந்த சாங் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். मैं ऐसा क्यों हूँ ஆ. मैं கண்டிப்பா. ம். ऐसा क्यों பிரபுதேவா हूँ மாஸ்டரோட ஸோ கொரியோகிராஃபில. ஆ ம். ம். பாத்துக்கோங்க. அவரோட கோரியோகிராஃபி இவரு ஆடுறாரு. இவரு வேற ரித்திக் ரோஷன் பயங்கரமா ஆடுறாரு. ஆடுவாரு. வேற என்ன வேணும்? ஆக்ட்ரஸ்லயே. ம். ஆமா. ஆக்டர்லயே பயங்கரமா ஆடுவாரு. எஸ், எஸ், நான் எஸ். ம். பாக்குறேன் யாரா இது? ஒரு மாரி இதெல்லாம் பண்ணுவாரு. அப்படி போவாரு. ஆ. அப்படி வருவாரு. ஸ்டெப்லாம் ஒரு மாரி நான் என்னடா அந்த இது ஸ்டெப்பு. என்ன பண்ணிருக்காரு? இது ஹலோ இந்த ஓகே. மாரிலாம் பண்ணு ஏதாவது. அது டான்ஸான்னுலாம் தெரியல. ஏதோ ஓகே. ஒருத்தவங்க ம். பண்றாங்க. ம். அது நம்மளும் பண்ணணும். ம். புடிச்சிருக்கு ம். அப்படின்னு. ம். அப்புறம் வீட்டாண்ட பசங்கலாம் ஒரு டீம் மாரி ஃபார்ம் பண்ணி டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. ஆடிட்டே இருப்பாங்க. அவங்க கூடயே சுத்துவேன். கேட்பேன் அவங்க இதெல்லாம் கிட்ட எந்த ஏதோ எந்த சொல்லி தர ஏஜ் சொல்லி. குரூப்ல எப்போ ஸ்டடீஸ் அப்போவா? இது எந்த கரெக்ட்டா டைம் பீரியட்? ஸ்டடீஸ் அப்போதான். நான் ஸ்டடீஸ் பண்ணிருக்கேன் ஸ்கூலிங் ஸ்கூலிங் மும்பைல வந்து. ஸ்கூலிங் ஆமா. ஸ்கூல் டைம்ல தான் ஸ்கூலிங். பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ ம். இதெல்லாம் ம். போயிட்டு ம். இருக்கு. ஆ அப்புறம் சென்னைக்கு வந்துட்டு சென்னை, மும்பைன்னு போயிட்டு இருந்தது. ஒரு 2008லேருந்து ஓகே. 2013 வரைக்கும். 13, 14 என்ன என்ன வரைக்கும் விஷயமா சென்னைக்கு மும்பை. வந்தீங்க? டான்ஸுக்கு வேண்டி வந்தீங்களா? ப்ராப்ளம் ஆயிட்டு எங்க அம்மா வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க என்ன ரிட்டர்ன். ஓகே, ஸோ ஓகே, அதான் ஓகே, ஓகே. 2008ல ம். தான் கூட்டிட்டு வராங்க என்ன. அதான் சரி, லிரிக்ஸ் சரி, வரும் சரி. பாத்தீங்களா ஆ. 2008. ஸோ 2008ல தான் இங்க கூட்டிட்டு வராங்க. ஓகே. இங்கேயே ஸ்கூல்லாம் சேர்த்து விட்டாங்க. எனக்கு தமிழ் தெரியல, ம். எதுவுமே தெரியல. சேர்த்து விட்டாங்க. நான் ஓகே. பாட்டுனே இருக்கேன் அப்படியே அமைதியா யார்கிட்டயும் பேசாம. தமிழே தெரியாது. ஓ பேசவும் ஓகே. வராது. ம். ஓகே. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் போல. 5th ஸ்டாண்டர்ட். மும்பைக்கு ஸ்கூல் லீவ் விடும்போது மும்பை போயிட்டு ஃபுல்லா பசங்க கூட பார்ப்போம். அவங்க டான்ஸ்லாம் ஆடிட்டு ஓகே. இருப்பானுங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டா சேர்த்துக்கவே மாட்டாங்க. ம். ம். நீலாம் நிறைய பண்ணணும்டா. அப்பதான் வந்து டீம்லலாம் ஆட முடியும். நிறைய மாறிட்டே இருந்தது. ஸ்கூல்லயும் அப்படியே பசங்க கூடலாம் சேர்ந்து ஏரியால இருக்க பசங்க கூடலாம் சேர்ந்து தமிழ் பேசவும் கத்துக்கினேன். ம். ஒரு 2 இயர்ஸ்ல கத்துக்கிட்டேன். தமிழ் பேசவும் கத்துக்கிட்டேன். அவ்வளவுதான் ஃபுல்லா ஓகே. அப்படியே இங்கேயும் எனக்கு கம்ஃபர்டபிள் ஆயிடுச்சு. தமிழ் பேச தெரிஞ்ச ஓகே. உடனே கொஞ்சம் கம்ஃபர்டபிள் ஆயிடுச்சுங்க. ஓகே ஓகே. இங்க ம். நல்லா இருக்கே இப்போ. பசங்கலாம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிட்டு ஒரு ஃபீலிங்ல ம். இருந்தது. ம். ஸோ அப்படியே இங்கேயும் கொஞ்சம் எனக்கு வைப் ஆயிட்டு நானும் சுத்த ஆரம்பிச்சேன். வெளியெல்லாம் சுத்தினே இருக்கும்போது ம். நாவல் அண்ணான்ட்டு ஒருத்தர். நாவலரசன். தெரியும். ம். இப்ப தெரியும் எஸ், எஸ், கண்டிப்பா. எஸ். ஆ ஃபிஃபால வந்து கண்டிப்பா தெரியும். ஆ. அவரு ஒரு லீட் டான்சர் அவரு. யாஹ்! 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 ம். ஸோ நாவல் அண்ணா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஆ நான் பார்க் அங்க ஒண்ணு இருக்கும். எங்க ம். வீட்டுக்கிட்ட பார்க் ஒண்ணு இருக்கும். அவர் ம். பிராக்டிஸ் பண்ணே இருப்பாரு. நான் அப்பப்போ போவேன், பார்ப்பேன். ஒரு ஃபீலிங் கிடைக்கும்ல. ஆஹா இங்க மும்பைல இருக்கு டான்ஸ்ன்னு இருக்கு. இங்க சென்னையில டான்ஸே ம். எனக்கு தெரியல எங்க ஏரியால. ம். பட்டுன்னு ம். ஒருத்தர ம். பார்த்தோனே நம்மளுக்கு ஆசை வரும்ல. ஆஹா இவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க கூட ஓகே. இருந்தோம்னா நம்மளும் ஆடலாம். நம்மளுக்கும் சொல்லிக் ஓகே. குடுப்பாங்க. ஓகே. அப்படின்ட்டு அவரு கூட போயிட்டு நாவல்னா கூடயே இருப்பேன். அப்படியே அவர் ம். முன்னாடில சீன் போட்டுனே இருப்பேன். நாவல்னா முன்னாடி சீன் போடுவேன் அப்படியே. அவர் என்ன அப்பதான் கூப்பிடணும். நம்மள பாப்பாரு. யார்ரா ஆ இவன்? கூப்பிடுவாரு. இருக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு நான் அப்படியே டான்ஸ்லாம் ஆடின்னு ம். ம். தட்டிங்னு ம். ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த ஆமா. டைம்ல. இப்ப ம். கூட ம். பாருங்க ம். எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ இந்த ஓகே. டைம்ல ஒரு ம். 2011, 12 போல. ம். 12 ம். ஆமா 12 போல. 12, 13 போல. ம். 2012, ஓகே. 13 போல. ம். இதெல்லாம் நடந்துன்னு இருக்கு. டட்டிங்லாம் பண்ணுவார் முன்னாடி போயிட்டு. ம். ஆ. இந்த டட்டிங் பண்ண உடனே தான் அவர் என்ன பார்க்க ஆரம்பிச்சாரு. யார்ரா ஓகே. இவன் டட்டிங்லாம் பண்ணிருக்கான். சென்னையில ஏன்னா டட்டிங் என் லேப்டாப்ல வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும் அந்த டைம்லயே. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. கிட்டன்ஸ்லாம் வாங்கிட்டு லேப்டாப்ல ம். வச்சுட்டு
ம் வீடியோஸ்லாம் பார்ப்பேன், டான்ஸ் வீடியோஸ். டான்ஸ்னா என்னன்னு தெரியாது, ஸ்டைல் தெரியாது, ஒரு ம் டான்ஸ் ஸ்டைல் தெரியாது, என்ன டான்ஸ் ஃபார்ம் இது, என்ன சாங்லாம் இப்போ இப்போ தெரியுதுல, ஹிப்ஹாப் சாங், ம் லாக்கிங் சாங், ம் ஆஃப்ரோ சாங்னு தெரியல, எதுவுமே ம் தெரியாது. வெறும் என்ஜாய் பண்ணுவேன். அந்த ஓகே விஷயம் வந்து செம்மையா அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ம் போயிட்டே இருந்தது, ஃபுல்லா போயிட்டே இருந்தது. பசங்க கிட்ட நான் வந்து இவர்கிட்ட டட்டிங்லாம் பண்ணி காட்டினோன்னே அவருக்கு கொஞ்சம் இதாயிட்டு இருக்கு. இவன் ஓகே கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கானே இவன், டட்டிங்லாம் பண்றான். ஆனா எனக்கு இது ம் டட்டிங்னே தெரியாது. ஆனா ஓகே பண்ணிருந்திருக்கேன். ஒரு வீடியோ ஓகே பார்த்து ம் கத்துட்டு பண்ணிருக்கேன். ம் ம் பார்த்தோன்னே அப்புறம் என்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கூடயே வச்சுப்பாரு என்ன. வச்சு அப்படியே ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவோம் 2 பேரும் சேர்ந்து. எனக்கும் சொல்லி ம் தருவாரு, பண்ணேன் பண்ணிருந்தோம். ம் இதெல்லாம் போய் நெறைய நடந்து நான் கேட்டுனே இருப்பேன். "அண்ணா உங்க டீமுக்கு கூட்டின்னு போங்கண்ணா என்ன." ம் அந்த டீம் போலாம்டா 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 6 மாசமா 6 மாசம் 6 அந்த மாரி மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் ம் 6 மாசமா வந்து போலாம் 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 சொல்லிட்டு கூட்டினே போல. ஒரு நாள்ல "அண்ணா கூட்டின்னு போங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ம் நான் நாளைக்கு ஸ்கூல் கூட லீவ் போட்டு வரேன். என்ன கூட்டிட்டு போயிடுங்கன்ட்டு." ஓகே அடுத்த நாள் சரி வாடா போலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பஸ்ல போறோம். ஓட்டேரியிலேருந்து ம் பஸ் புடிச்சுன்னு அண்ணா நகருக்கு போறோம் ம் 2 பேரும். ஓகே ம் அண்ணா நகர் போயிட்டு அவங்க ஸ்டுடியோ அந்த பார்க்ல உட்கார்ந்து இருக்கோம். என்கிட்ட இல்ல ஃபர்ஸ்ட் டே போனோம். அப் யாருமே வரல. அவர் வந்து க்ரூல தான் இருந்தாரா நாவல்னா இல்ல ஆமா. ஓகே 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 ம் நாவல் நல்லா எப்போனா ஓகே இது ஓகே இது வந்து 13 நினைக்கிறேன். 13 அப்போ. ம் ஓகே ம் 2013 போல நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் இவங்களும் ரவியண்ணா கூட பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமா நாவல்லாம் அவங்கலாம் க்ரூ பிராக்டிஸ் அப்பதான் பண்ணியிருந்தாங்க. ஃபார்ம் ஆகுற டைம் ஆமா. ஸ்டார்டிங் அந்த ஸ்டேஜ் டைம் போல. ம் ம் ஆமா. அந்த ஃபார்ம் ஆயின்னு ம் இருக்க டைமு. ஸோ நாவல்லாம் என்ன கூட்டின்னு போனாரு. எனக்கு யாரையுமே தெரியாது ப்ரோ. எப்படின்னா ம் நான் 0. ம் டான்ஸ்ல யாரையுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதே ஒரே ஒரு டீம் ப்ரோ. ம் எப்படின்னா இந்தியால ஒரே ஒரு ஓகே டீம் தான் தெரியும். ம் 13.13ன்னு ஒரு குரூ இருக்கு. சாகர் போராவோட ஓகே குரூ 13.13. யா ம் ஓகே ம் ஸோ அந்த குரூ தான் என்ன பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுச்சு. எப்படின்னா ஒரு குரூல ம் ஒரு மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் குடுத்தது. அந்த குரூ ஓகே வந்து ம் பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் குடுத்தது. ஸோ சென்னைக்கு வந்தோனே இப்போ குரூன்னோனே எனக்கு அந்த ஆசை வந்துச்சு. இமேஜின் பண்ண ம் ஆரம்பிச்சிட்டேன். நம்மளும் ஒரு குரூல போயிட்டு நம்மளும் ஆடணும்னா பண்ணிட்டேன் நானு. இத ஓகே பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கோலா செட் பண்ணிட்டேன். அது பெருசா, ம் சின்னதா, இது நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்குமா இல்லையான்லாம் இல்ல. எனக்கு ம் புடிச்சிருக்கு. அத நான் கோலா செட் பண்ணிட்டேன். இத நம்ம பண்ணணும். ஒரு டீம்ல ஆடணும். அதான் ஃபர்ஸ்ட் கோல் எனக்கு. டான்ஸ்ல ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் கோலே ஒரு டீம்ல ம் ஆடணும். ஓகே ஸோ போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டே போறேன். யாருமே இல்ல. நாவல்னா ம் அப்புறம் தியாகு அண்ணான்னு ஒருத்தர். அவரும் செம்மையா ஓகே ஆடுவாரு. அப்போ வந்து ஓல்ட் ஸ்கூல் மூவ்ஸ்லாம் பிஃபாப்ல ஆ நெறைய தெரியும் ஓகே அவருக்கு. ஓகே தெரியும் தெரியும் தியாகு ம் அண்ணா. ஸோ அவருக்கு தெரியும் நெறைய தெரியும் தெரியும். ம் ஓல்ட் ஸ்கூல் மூவ்ஸ்லாம் நெறைய ஓகே போடுவாரு. ம் அவர் வந்து அ எனக்கும் சி வாக் ஃபர்ஸ்ட் சி வாக் அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிறேனே. எனக்கு ஓகே சி வாக் ம் சொல்லிக் குடுக்குறாரு. இப்படி தான்டா போடணும். நெறைய வேரியேஷன் ம் பண்றாரு. நான் அவரெல்லாம் பார்த்து செதறுவேன். சி வாக்னா எனக்கு சி வாக் வந்து ஹிப்ஹாப் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு விஷயம்ன்றது எல்லாமே தெரியாது. அப்போலாம் எதுவுமே. வெறும் ஒரு ஸ்டெப்பா பார்ப்போம். அவர் பயங்கரமா ஆடுவாரு. ஃபுட் ஒர்க்லாம் ஒரு மாரி மாத்தி மாத்தி அவர்கிட்ட கத்துப்பேன். அவர தான் நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றேன். நாவல்னா கூட போயிட்டு பிஃபாப்ல ஃபர்ஸ்ட் மீட் பண்றேன். இன்னைக்கும் போயிட்டு இன்னைக்கும் அந்த டீம பார்க்கணும். எப்படியாவது டீம பார்க்கணும். அந்த டீம் இது ஒரு டீம் அப்படின்னு. அப்புறம் போறேன். நெக்ஸ்ட் டே போயிட்டு பார்த்தா அதே நாவல்ல இருக்காரு. தியாகு அண்ணா இருக்காரு. இலானான்னு ஒருத்தர். இளவரசன் 13 குரூ மாரி ஆடுவேன். அவங்க அப்போலாம் பண்ணுவாங்க சில விஷயம்லாம். நான் அவங்கள மாரியே ஆடுவேன் அப்படியே. ஸோ எனக்கு வந்து அந்த மாரியே பேர் வச்சுட்டாங்க. 13 அப்படின்னுவாங்க. 13 டேய் 13 13 அப்படின்னே கூப்பிடுவாங்க என்ன. ஆயிட்டு இவங்கலாம் என்ன ஆட வச்சு இந்த இது பார்த்து எப்படின்னா என்ன ஆட வச்சுனே இருப்பாங்க. நான் இந்த ஒரு ஸ்டோரி ஒரு காமெடி இருக்கு. அத சொல்றேன். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லும்போது தான் அது புரியும். ஸோ இவங்க 3 பேர்லாம் சேர்ந்து என்ன ஆட வச்சுனே இருக்காங்க. அவங்களும் ஆடினே இருப்பேன். அப்புறம் திடீர்னு ஒருத்தர் வராரு. ஒரு 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 ஹேட் ஒண்ணு போட்டுன்னு, ஒரு சைடு பேக் ஒண்ணு மாட்டின்னு ஒருத்தர் நடந்து வர்றாரு. அப்படியே ஷார்ட்ஸ், ஷூலாம் போட்டு நடந்து வர்றாரு. போதே மாஸ்டர் ஃபீலிங் குடுக்குறாரு. ஆள் பார்க்கறதுக்கே மாஸ்டர் ஓகே தான். சில் தான், சில் தான், சில் தான். சில் தான். இதெல்லாம் நடக்கும். இப்படிதான் இருக்கும். ஆ இதுதான் வாழ்க்கை. அப்படி போவோம். அப்படி போகும்போது நம்ம கரெக்ட் நிதானமா இருக்கணும். அதுவா சேர்ந்துரும். ம் ஸோ வாழ்க்கையில ஒரு விஷயம் இப்படி பிரியுதுன்னா, கொஞ்ச அப்படி நேரம் தேடி போகவே பாசலையே கூடாது. ம் அப்படியே இருந்து நம்ம வேலைய பார்த்துன்னே போணும். கரெக்ட் பார்த்துன்னே போனோம்னா அப்படி ஜாயின் ஆயிடும். ம் இப்படி ஜாயின் ஆகாது. ஆனா இப்படி ஜாயின் ஆயிடும். ஜாயின் அது ஆயிரும் ஆனா கடைசியில் ஒரு ஜாயின் ஜாயின் ஆயிரும் ஆயிடும். ஆனால் கொஞ்சம் வெயிட் அதான் பண்ணணும் மேட்டர். ம் ஏ ஸோ ஜாயின் ஆயிடும். வெயிட் பண்ணணும். பேஷன்ஸா இருக்கணும் லைஃப்ல. ஸோ இதான் இந்த மாதிரி போயிட்டே இருந்தது. சேர்ந்துட்டு பார்க்குறேன் யார்ரா அது? பயங்கரமா ஒரு மாதிரி ம் பார்க்கவே மாஸ்டர் மாதிரி இருக்காரு. யார் இவரு? ஓகே அப்படியே கிட்ட வந்துனே இருக்காரு. மூவி மாதிரி கிட்ட வந்துனே இருக்காரு. கேப்லாம் போட்டுனாரு ம் வராரு. ஒரு மாதிரி பேக்லாம் மாட்டின்னு சைடுல. ஓகே பார்த்தா ரவி அண்ணா ஓகே அப்பதான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ம் ரவி அண்ணா நடந்து வராரு. வந்து வந்தாரு. வந்து "ஹே ஹாய்டா" ம்
பாய்ஸ் அப்படி இப்படின்னு அவங்க கிட்டலாம் சொன்னார், இல்லைண்ணா இதெல்லாம் சொல்லிட்டு என்னை கேட்குறாரு, யாரா இவன், யாரா இந்த பையன், சின்னவன் யாரா அவன் அப்படின்னு கேட்டார். கேட்டோடனே நான் சொன்னார், இந்த மாதிரி நான் எங்கள் ஏரியாவில் இருக்க பையனும் டான்ஸ்லாம் ஆட ஆசை, அவனுக்கு நல்லா ஆடுவான், ஸோ அதான் என் கூட வரணும்னு நான் நம்ம டீம் பார்க்கணும் அப்படின்னு, ஸோ அதான் கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு. சரி அவனை ஆட சொல்லு பார்க்கலாம் என்ன ஆடுறானு அப்படின்னு. அவனை பார்க்கலாம். நானும் இல்லை, நல்லா ஃபுல் ஃபயர் ப்ரோ. அப்போ எப்படின்னாலும் டான்ஸு பக்கா ரெடிடா, ஆடியே ஆகணும். இவங்களுக்கு எப்படியாவது நம்ம ஏதாவது பண்ணி இந்த டீம் உள்ள போயிடணும். அப்போதான் அந்த டீம்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும், டீம் கூட எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கும் ஒரு டீம் ப்ராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் அப்படின்ட்டு ஆயிட்டு என்ன ஆட சொல்றாங்க. ஃபுல்லா ஆடுறேன் 13x13 கோரியோகிராஃபில இருக்கிறது எல்லாம் எடுத்து பார்க்கல அவங்க முன்னாடி ஆடுறேன். ஓகே ஓகே, இதெல்லாம் பார்க்கல. அண்ணா நகர் டவர் பார்க்ல. அப்பெல்லாம் ஸ்டுடியோலாம் கிடையாது ப்ரோ, பார்க்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோமே. ஓகே, அண்ணா நகர் டவர் பார்க்ல தான் ப்ராக்டிஸ். ஸோ அது செம்ம ஹாப், ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்றீங்க. சரியான டேஸ், சரியான டேஸ். ஆமா பயங்கரமா. ஸோ இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ரவி அண்ணா வந்து ஆடுன்ட்டாரு, ஆடு நீ ஆடு அப்படின்னு. நானும் போய் பாட்டெல்லாம் கொடுத்துட்டு ஆடுறேன். இந்த சீன் வந்து இல்லை, கொஞ்சம் வருஷம் கழிச்சு எனக்கு ரவி அண்ணா ஒரு வீடியோ காட்டுறாரு. அப்படியே எனக்கு நடந்த மாதிரியே இருக்கும் அந்த வீடியோ. எப்படி எதுனா ரஜினி ஒரு இதுல, அந்த படம் பேர் எனக்கு தெரியல, அந்த வீடியோ மட்டும் தான் பாருங்க. ஒரு கட்டில்ல பத்துன்னு இருப்பாரு, சின்ன சின்ன பசங்க அப்படி இருப்பாங்க, ஒருத்த மட்டும் இங்க நின்று இருப்பான். அவர் ரேடியோ போட்டோடனே ஆடுவான். ரேடியோ ஆஃப் பண்ண நின்றுவான், ரேடியோ போட்டோடனே ஆடுவான், அப்படியே நின்றுவான். அந்த மாதிரி ரவி அண்ணா இல்லைன்னா எல்லாம் பண்ண பாட்டு போட்டோடனே நான் ஆடிடுவேன். ஆடினது ஃபுல்லா ஸ்டெப் போட்டு ஆடி முடிச்சுட்டு அது மாதிரி ரவி அண்ணா தான் எனக்கு அந்த பேரே வைக்கிறாரு 13ன்ட்டு. அப்படியே ஆடுறான்டா 13.13 மாதிரி 13.13 மாதிரி ஆடுறான் அப்படின்ட்டு சொல்லிட்டாரோ. வந்து அதுல இருந்து எனக்கு 13 பேர் வச்சுட்டாங்கல்ல, 13. ஸோ ரவி ஆகிட்டா நான் சொன்னாரு, ஓகே நீ டெய்லியும் வா ப்ராக்டிஸ் பண்ணு பார்க்கலாம், அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண, அப்படியே கற்றுக்கோ எங்க கூட அப்படின்னு. அப்படியே இருந்து ஆயிடுச்சு. ஒரு வருஷம் போயிடுச்சு. கரெக்டாக 15ல தான் நான் ஜாயின் ஆகிறேன் பிஃபேப்லேயே. 15ல தான் நான் பிஃபேப் உள்ள போகிறேன். போயிட்டு 15 எக்ஸாம் 10th எக்ஸாம் இருந்ததுனால நான் 15ல வந்து அவங்களுக்குள்ள அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எக்ஸாம்னால அவங்களே அனுப்பிச்சிருவாங்க, ரவி அண்ணாவே அனுப்பிச்சிருவாரு, போ ஃபர்ஸ்ட் வா படிச்சு முடிச்சுட்டு வா, அப்புறம் டான்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு 10th. ஆனால் எனக்கு படிக்கலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை ப்ரோ. அது ஏன்னு தெரில, அது படிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை அந்த டைம்ல. டான்ஸ்ன்னு இருக்கும். டான்ஸ் எங்க எது கேட்டாலும் என் மைண்ட்ல டான்ஸ் தான் ஓடின்னு இருக்குமே. நான் வீடியோ ஏதாவது பார்க்கணும், புதுப்பா இந்த டான்ஸ் டீம் இன்னும் வீடியோவே போடலையே சார் அப்படின்னு யோசிச்சுன்னு இருப்பேன். ஏதாவது இது பார்க்கணும், டான்ஸ் வீடியோ பார்க்கணும், டான்ஸ் ரிலேட்டட் தான் எல்லாமே. படிக்கணும்லாம் தோணாது, படிக்கணும் போயிட்டு இது சொல்லியிருக்காங்க அது பண்ணணும், எல்லாமே டான்ஸ் தான். பட் ஸ்கூலுக்கு போவேன், ஒரு ரீல்ஸ் இருக்கும், பழைய ரீல்ஸ் இருக்கும். ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போயிட்டுல படிச்சுட்டே இருப்பேன். பட்டுன்னு பசங்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டுல வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது பாட்டு போட சொல்லிட்டுல அப்படியே ஆடினே இருப்பேன். அவனுக்கு வீடியோ எடுப்பாங்க. பட் எது பண்ணாலும் இல்லை, அதனால டான்ஸ் தான் என் மைண்ட்ல வந்துனே இருக்குமே. ஆனா 10th மட்டும் என்ன ஆயிடுச்சு, படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே இந்த கொஞ்சம் நம்ம வந்து இதுல ஃபோக்கஸ் பண்ணி இதை முடிச்சிடலாம், அப்புறமா ரிட்டர்ன் போயிடலாம் டான்ஸ் இல்லைன்ட்டு 10th ஃபுல் ஃபோக்கஸ். தமிழ்லாம் கூட தெரியாது ப்ரோ எனக்கு, இப்போ கூட இல்லை, சொல்லுவேனான்னு தெரியல கரெக்டா. காங்காச்சானாலாம் எனக்கு அவுட் ஆஃப் தி வேர்ல்டு. அது வந்து அதுதான் அவுட் ஆஃப் தி வேர்ல்டு, தெரியவே தெரியாது. எப்படி தமிழ் கத்துக்கணும்னா தெரியல, கத்துக்கின புள்ளிங்க கூட எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. தமிழும் கத்துக்கிட்டேன், ஃபுல்லா போயினே இருக்கு, அப்படியே டான்ஸா போயினே இருக்கு. 10th முடிச்சுட்டேன். 10th முடிச்ச உடனே வெல்கம் பேக்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டு ஃபுல் ப்ராக்டிஸ்லாம் போயிட்டே இருக்கு. ப்ராக்டிஸ்லாம் போயிட்டு ஆமா ஃபுல் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஃப்ரீ, என்னை வந்து எப்படியாவது பண்ணி எனக்கு டான்ஸ் சொல்லி தாங்க, அவ்வளோதான். எனக்கு ஆடணும். 16ல போகிறேன். 16ல அப்படியே கத்துன்னு இருக்கேன், இவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க கூடயே இருப்பேன். அந்த விஜய் டிவிலாம் ஆடினாங்க பார்த்தீங்களா, கிங்ஸ் ஆஃப் டான்ஸ்லாம் ஆடினாங்க பாருங்க. அப்போ தள்ளி போகாதெல்லாம் ஆடிருப்பாங்களே, தள்ளி போகாதே, அந்த டைம்ல
அப்போ அவங்க கூடயே தான் இருப்பேன் நான். ரவ்யானா கூட பிஃபாப் கூடயே இருப்பேன், ரவ்யானா கூடயே இருப்பேன். அவர் வீட்டுக்கெல்லாம் போயிடுவார், ரவ்யானா வீட்டுக்கெல்லாம் போயிடுவேன். அப்போ ரவ்யானா எப்படின்னா ஊர்ல இருந்து வந்து ஓகே இங்க ஒரு வீடு எடுத்து அதுல தங்கி சாப்பாடு செஞ்சு அந்த ஓகே பேச்சுலரா இருந்தார், தனியா இருந்தார். அப்படியே இருந்து ம் அப்படிதான் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தாரு. ஸோ அவர் கூட இருக்கிற பாக்குறேன். ம் அப்படியே இருந்து அப்படியே போயின்னு இருக்கு ஃபுல்லா டான்ஸா அவங்க கூட சேர்ந்து. அப்புறம் கரெக்டா 17 வருது. 17 அப்போ இப்படி கேக்குறாங்க, இந்த ம் மாதிரி கைஸ் நானும் இருக்கேன் ஓகே அந்த கைஸ்ல வந்து நானும் இருக்கேன். அவங்க கூட உட்காந்து இருக்கேன் அப்படியே இப்படி கீழே. சொல்லுங்க அப்படின்ட்டு. ம் கைஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பிஓடிஎஸ் ஆட போறோம். ம் ஸோ நான் கோரியோ சொல்லி கொடுப்பேன். ஓகே இந்த வாட்டி வந்து யார் நல்லா ஓகே ஆடுறீங்களோ அவங்க மட்டும்தான் ஆட போறோம். ம் டெடிகேஷன் இல்லைன்னா வேணாம், காம்படிஷன் வேணாம். ம் டெடிகேட் பண்ற மாதிரி இருந்தோம்னா ம் இந்த காம்படிஷன் நம்ம ஆடலாம் அப்படின்ட்டாரு. ஃபுல் ஃபயர். ஃபயர்னா ஓகே ஃபயர் எப்படின்னா இந்த வாட்டி ஜெயிச்சே ம் ஆகணும். இந்த வாட்டி அவங்களுக்கு, ஓகே எனக்கு இல்ல, ம் அவங்களுக்கு இந்த ஓகே வாட்டி ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பிஃபாப்ல ஓகே நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நான் நடுவுல வந்தேன். ம் நடுவுல வந்து ஜாயின் ஆனேன்னா எனக்கு தெரியல, அந்த ம் பாஸ்டே எனக்கு தெரியாது. பிஃபாப் நாட்னே ம் என்னன்னு தெரியாது. பிஃபாப் டீம் பேர் தெரியாது, ஓகே எதுவுமே தெரியாது. ஒரு ம் க்ரூ, ஒரு டான்ஸ் க்ரூன்னு மட்டும்தான், ஒரு க்ரூவில் இருக்கும்ட்டு ம் எதுவுமே தெரியாதா. என் மைண்ட்ல ம் அவங்க மைண்ட்லாம் அப்படி ஒண்ணு இருக்கு, ஃபயரா ம் ஏதாவது பண்ணணும், ஜெயிக்கணும் இந்த வாட்டி நம்ம அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என் மைண்ட்ல நம்மள ஆ டீம்ல சேர்த்துப்பாங்களா, நம்ம ஆடுவோமா, இந்த ம் டீம்ல ஏதாவது ஓகே நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு யோசிச்சுன்னு இருக்கேன் நான். யோசிச்சுன்னே இருந்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டா ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறாரு. ஓகே 24 கேரட் ஞாபகம் இருக்கு அந்த எனக்கு மியூசிக் ம் இருக்குல்ல, 24K மியூசிக், Bruno Mars 24 கேரட் ம் மேஜிக் இன் தி ஏர். ஸோ அந்த சாங் தான். ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு கோரியோலாம் சொல்லி கொடுத்துட்டு போறாரு, போறாரு. இதெல்லாம் ம் இது நீங்க வந்து எங்கேயோ எங்கேயோ வெளில போயிட்டு வராரு. ஆனா ப்ராக்டிஸ் கொடுத்துட்டாரு. அவர் இப்படி சொல்லிட்டாரு, ம் நான் இத்தனை நாள் உங்களுக்கு டைம், இந்த கோரியோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆடி காட்டுங்க, நான் அதை பார்ப்பேன். ம் நீங்க பக்காவா ஆடினீங்கன்னா ஓகே நம்ம போறோம், இல்லைன்னா போல. இல்லை ம் யாரெல்லாம் பக்காவா ஆடுறீங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. போடுறா சாங்க எனக்கு ஆ ஒரு மாதிரில காம்படிஷன் ஃபீலிங் வந்துச்சு ப்ரோ. இதுவே க்ரூலஸ் இதுவே என்ட்ரி ஆகுறதே காம்படிஷன் ஃபீலிங் காம்படிஷன் தான் வந்துச்சு. ம் பண்ணும் 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 அப்படின்ட்டு. ம் ஆமா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா ம் ஒரு ம் ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி லைஃப். கண்டிப்பா இல்ல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க சான்ஸே கிடையாது. எனக்கு ம் எப்படின்னா நான் ஆடிஷன் மூலியமா வரல ஓகே பிஃபேப்ல. ஸோ ஏன்னா இப்போ பிஃபேப்போட ஸ்டார்ட்ல இருந்தே ஓகே இல்லை, ஒரு ப்ராசஸ் இருக்கும் டீமுக்குள்ள வரணும்னா, ஒரு ப்ராசஸாகவே போவாங்க. சரி எனக்கு வந்து ம் யூனிவர்ஸாவே ஒரு ம் ப்ராசஸ் ம் நடந்துச்சு. ஆடிஷன்ல வரலனாலும் இது ஒரு ஆடிஷன் ஃபீலிங் ம் கொடுத்துச்சு. ம் பக்காவா பண்ணி காட்டினாதான் செலக்டே உள்ளேயே, இல்லைன்னா வெளியே தான் அப்படின்ட்டு. அப்புறம் சொல்லி கோரியோலாம் ம் கத்துக்கிட்டு நல்லா ம் ஃபுல் ஃபயரா ப்ராக்டிஸ் பண்ணே இருக்கோம் ப்ரோ. ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஸ்டுடியோ தான். ஸ்கூல் முடிஞ்சா அப்படியே ம் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். அப்படியே பேக்லயே துணி இருக்கும். அப்படியே பஸ் ஏறி ம் அண்ணா நகர் வந்துட்டு ஸ்டுடியோ அந்த பார்க்குக்கு ம் போயிட்டு துணிலாம் மாத்திட்டு அங்கேயே இருப்பேன். ப்ராக்டிஸ் பண்ணே இருப்பேன். அவங்க சொல்லி கொடுத்த கோரியோ ஆடினே ஆடி 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 ஒரு டைம் வந்துச்சு, அந்த ஜட்மெண்ட் டே மாதிரி அந்த டே வந்துச்சு. ம் வந்துட்டு ரவேல உட்காந்து இருக்காரு. ம் அப்படி நாங்கெல்லாம் இந்த சைட்ல உட்காந்து இருக்கோம். அப்படியே உட்காந்து இருக்கோம். ஒரு ஒருத்தரா ஆடி ம் காட்டுறாங்க, ஒரு ஒருத்தரா. யோசிங்க ப்ரோ, ஆமா க்ரூவா ஆடும், க்ரூவா தானே பார்க்கணும், க்ரூவா ம் பார்க்கணும். அதுல அப்படியே சூஸ் பண்ணிட்டு ஓகே ஓகே இவங்கெல்லாம் ம் இப்ப நல்லா ஆடலன்னா அவங்க கிட்ட சொல்லலாம். ஓகே அப்ப என்ன ஆமா ஆகும்னா க்ரூவா ஆடும்போது எல்லாரும் இருப்பாங்கல்ல, ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். கூட பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க ம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். எனக்கு என்ன ஆயிடுச்சு, அல்லுட்ருக்கும் தனித்தனியா ஆட சொன்னா இன்னும் பயமாயிடுச்சு. ஐயோ இது ம் தனியாலாம் நம்ம இது வரைக்கும் ஓகே ஆடுனதே இல்லையே. ம் ஃப்ரீ ம் ஸ்டைல்லாம் ஆடுவோம் தனியா, ஏதாவது ம் போலாரா அப்படியே கொரியோகிராஃபி லேர்ன் இஷ்டத்துக்கு அந்த பண்ணி டைம்ல. ம் பட் ஒரு கோரியோகிராஃபிலாம் ம் சொல்லி கொடுத்து இது கோரியோகிராஃபிலாம் கத்துக்கிட்டே கிடையாது. ஆமா, ஸோ ஒரு ஓகே கோரியோவா நான் எதுவுமே கத்துக்கிட்டதே கிடையாது. ஓகே ஃபர்ஸ்ட் ம் டைம் அப்பதான் ஒரு கோரியோவே கத்துக்கிறேன் நான். ம் அந்த காம்படிஷனுக்காக கத்துக்கிறேன். அதுவும் ஏன்னா காம்படிஷன் வந்து ம் பயங்கர டைட்டா இருக்கும். கோரியோ பயங்கரமா இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப பார்த்துருக்கேன் அந்த கொரியா எப்படி சொல்றது, பார்த்துருக்கேன் ம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அது. ம் ஸோ அந்த மூவ்மெண்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணல எனக்கு புதுசு. ஆமா புதுசா இருக்கும்ல அதெல்லாம். என்னடா இது புதுசா இருக்கு, ம் இதெல்லாம் நம்ம ஆடிந்தே இல்லை, இஷ்டத்துக்கு ஆடிந்தோம். இப்போ வந்து பர்ஃபெக்டா ஆடணும் நம்ம அப்படிங்கும்போது ம் செம்ம கன்ஃபியூஷன் மைண்டு, ஒரு பயம். தனியான்னு ஒண்ணு அது ஒரு ஓகே மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிச்சா, சரி ஓகே ஆடிடலாம், ம் இது பார்த்துடலாம் என்னான்னு தான் பார்க்கலாம் இங்க ம் அப்படின்ட்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. ஆட ஆரம்பிச்சுட்டு ஒரு ஒருத்தர் ஆடினே இருக்காங்க. அடுத்தது நானும் ஆடுறேன், ஆடி முடிச்சிட்டேன். ஆனா அது எப்படி இருந்ததுன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஆடுனதுனால ஃபுல் ஓகே 100% கான்ஃபிடென்ட் இருக்கு ஆடும்போது. ஏன்னா அவ்வளோ நாள் இதுக்கு ம் ஒரு இந்த ஒரு விஷயத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு
போய் அன்னைக்கு அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறதுனால எல்லாம் பயங்கர கான்ஃபிடென்ட். ஆடி வந்தோடனே ஒருத்தராக செலக்ட் பண்ணுறாரு. அப்படியே நான் உட்காந்துட்டு நீ ஓகே. நீ நீ ம் ம் அந்த நீன்னு செலக்ட் சூப்பர். பண்றதுல என்ன 3வதாவே ஆ செலக்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ம் நாவல்னா, அடுத்தது ஒருத்தர், ம் அந்த 3வதுல நீ அப்படின்னு ஒண்ணும் இல்ல. எனக்கு மைண்ட்ல வந்து பாடி அப்படி இருக்கு. நம்மள சேர்த்துட்டாங்களே, டீம்ல சேர்த்துட்டாங்களேன்னு இருக்கு. ஓகே. ஆனாலும் வெளியல ம் ஓகே ஓகே. அப்படி போயிட்டு ம் அப்படி நின்ட்டேன். ஆனா உள்ள ஒரு மாதிரி சூப்பர். ம் ஹைப்பா இருக்கேன் நானு. ம் ஆனா வெளில வந்துல அப்படி போய் நின்ட்டேன். யோசிச்சுனே இருக்கும். ம் பாடி சேர்ந்துட்டோம். பயங்கரமா இருக்க ம் போதுடா. ம் டீம்ல இருக்க போறோம். பயங்கரமா இருக்க போதுடான்னு ஆயிட்டு, இதெல்லாம் ம் முடிஞ்சு எல்லாரும் செலக்ட். ஓகே. ஏன்னா எல்லாரும் பயங்கரமா ஆட்டாங்க. எத்தனை பேர் ஸ்டேஜ்ல ஆடணுமோ ஓகே. ம் அத்தனை பேரும் அங்க இருந்தோம். அத்தனை பேரும் ஆடணும். எல்லாருமே செலக்ட் பண்ணிட்டாரு. ஆடலாம் நம்ம ம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வாட்டி ஜெயிக்கிறோம் பயங்கரமான்ட்டு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு எந்த ப்ராசஸும் தெரியாது, ஒன்றும் அடுத்தது தெரியாது, என்னன்னு என்ன தெரியாது. நடக்க போகுதுன்னே தெரியாது. நான் ஃபுல் ஃபயர்ல இருக்கேன். அதுவுமே தெரியாது. ஏன்னா எல்லாருமே இல்ல, ம் ஒரு க்ரூ, ஒரு டான்ஸ் க்ரூ வந்து கண்டிப்பா. ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது தான் பார்ப்பாங்களே. ஆ, அந்த பெர்ஃபார்மன்ஸ் 3 நிமிஷம் அவ்வளவுதான் பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பின்னாடி என்ன இருக்குங்கிறது எக்ஸ்பிரஸ் யாருமே பண்ணுவாங்க, பார்க்க ஹானஸ்டா மாட்டாங்க. ம் போயிடுவாங்க. பட் பின்னாடி என்ன இருக்கு? ஆமா, கண்டிப்பா. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜேர்னியே இருக்கும். அந்த ஒரு ம் 4 மினிட்ஸ்க்கு அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்கும். என்ன நடந்தது அந்த 4 மினிட்ஸ்க்கு அப்படின்ட்டு. ப்ராக்டிஸ் டே ஸ்டார்ட் ஆயிட்டு ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ப்ரோ. எப்படினால ஒர்க் ம் அவுட் பீஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க இவங்க. பீஸ்ட்னா ரவியண்ணா அப்படி பார்த்துருக்கேன். பண்ணுவாரு, அப்படி பண்ண வைப்பாரு எங்க எல்லாரையும். ம் அவரும் இருப்பாரு. இப்ப ம் அவர் வந்து ஒரு ம் ஒரு வெளியே இருந்து பண்ணாருன்னா அது வேற விஷயம். பட் அவரும் கூட ம் இருப்பாரு, நாங்களும் இருப்போம், எல்லாரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அது எப்படி தெரியுமா இருக்கும் ஒர்க் அவுட் கூட? ம் நான்லாம் சின்ன ஓகே. பையன் ப்ரோ. நான் ரவியண்ணாவை தூக்கின்னு அப்படி நடந்து அப்பா. போவேன். அங்கிருந்து தூக்கி ஓகே. இங்க நடந்து வரணும். ம் ம் ஸோ அது பண்ணும். அங்க எக்ஸ்கியூஸ்லாம் இல்ல. ம் எக்ஸ்கியூஸ்லாம் நான் ஹானஸ்டா இல்ல. ம் மேபி இப்போ நான் எக்ஸ்கியூஸ் குடுக்கலாம். நிறைய ம் கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இப்போ நான் எக்ஸ்கியூஸ் குடுக்கலாம். இது இருக்கு, இந்த ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு. பட் அந்த டைம்ல ம் வந்து நான் எக்ஸ்கியூஸே தர மாட்டேன் ப்ரோ. எது சொன்னாலும் பண்றேன். இது பண்றேன். ஏன்னால ம் எனக்கு என் மைண்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் போல. இப்படி பண்ணாதான் நம்மளால அப்படி ஓகே. இருக்க முடியும், அந்த மாதிரி ம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் போல நம்மளால ஸ்டேஜ்ல ஒரு டீம் கூட அப்படின்ற இது தாட். அது எனக்கு நேச்சுரலாவே வந்துட்டு இருக்கு போல. அது நானே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஓகே. ஓகே. கிரேஸ்ன்றதுனால ஓகே. என் மைண்டே ம் ஆட்டோமேட்டிக்கா அப்படி யோசிக்குது. டான்ஸ் ம் மேல அவ்வளோ ஆசைன்றதுனால என் மைண்டே அப்படி யோசிக்க வச்சுச்சு. பண்ணுவோம் ஒர்க் அவுட், புஷ்அப்ஸ், அது இதுன்ட்டு. சுதனனாலாம் வாமிட் எடுப்பாரு ப்ரோ. அப்படி ஓகே. பண்ணுவோம். யோசிங்க, ஒரு மனுஷன் ஆ வாமிட் எடுக்கிறான். டான்ஸே ஆட ஸ்டார்ட் ஓகே. பண்ணல. ஒர்க் அவுட்லே. டான்ஸ் ஆட ஆ இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. ம் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் ஓகே. பண்றதுக்கு முன்னாடி ம் அந்த 3 ஹவர் இப்படி ம் போயின்னு இருக்கும். ஒர்க் அவுட்லயே போகும். ம் ஒரு மாதிரி அதுவே நாங்க இப்படி ஆயிடுவோம். ஓகே. அது முடிஞ்சு பிராக்டிஸ் ஸ்டார்ட் ம் ஆகும். ஸோ இந்த பிராக்டிஸ் ம் டைமிங்ல எப்படி தெரியுமா இருக்கும்? காலையில 6 மணிக்கு ம் வருவோம். 6 மணிக்கு வந்துட்டு அதுல இருந்து பிராக்டிஸா போயினே இருக்கும். ஓகேவா? ஓகே. இது வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல் டே பிராக்டிஸ். வீக் டேஸ்ல ம் வந்து எப்படி இருக்கும்னா, எல்லாருமே ம் காலேஜ் அப்படி இப்படி இருக்கும்ன்றது, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒர்க் பண்ணனால வீக் டேஸ்ல எப்படி போவோம்னா, நான் ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூல் முடிச்சுட்டு பார்க் போவேன். பார்க்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு நைட் லேட். அப்படியே பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் தெரியும் எலிமெண்ட்னு தெரியும் ஒரு பிரவீன்ஜி. ஸ்டுடியோ இருக்கு. ம் பிரவீன் அண்ணா தெரியும்ல, பிரவீன் ஜி. ம் ஸோ அவரோட ஸ்டுடியோ ஃபிஃப்த் எலிமெண்ட்ல தான் ரவி அண்ணா ஆமா. கேட்டு ஓகே. நாங்கள் ஃபிஃப்த் ம் எலிமெண்ட்ல ஸ்டுடியோ இல்லைல்ல எங்க கிட்ட அப்போ. ஒரு ஸ்டுடியோ கிரியேட் ஆச்சு. சாரி, ஓகே. ஃபர்ஸ்ட் யுனைடெட் ப்ளூ ஸ்டுடியோ ஓகே. ஓபன் பண்ணோம் நாங்க அந்த பிஓடிஎஸ் ஆடுற டைம்ல தான். ம் 17ல ரவி அண்ணா ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ ஓபன் பண்றாரு. அங்கதான் பிராக்டிஸ்லாம் போயிட்டு இருக்கு. பட் ஓகே. நைட் அங்க பிராக்டிஸ் பண்ண முடியலன்றதுனால ம் நாங்க என்ன பண்ணுவோம், பிரவீன் அண்ணா ஸ்டுடியோ போய் பிராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவோம். அப்படியே ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கும். பார்க்கு அது இது மாறி மாறி பொசிஷன் பத்தலைன்னா பார்க்கல. ஸோ இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணுவோம். ம் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் அதாவது 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அது முடிஞ்ச உடனே ப்ராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கும். 9 மணி போல் போயிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு ஓகே. அப்படியே பிரவீன் அண்ணா ம் ஸ்டுடியோக்கு போயிட்டு நைட்டு பிரவீன் அண்ணா ஸ்டுடியோக்கு போயிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணே இருப்போம். அப்பா. காலைல 6 மணி ஆகும். காலைல 6 மணி ஆன உடனே அப்படியே என்ன பண்ணுவோம், எல்லாரும் ஐயோ. அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. தூங்கவே மாட்டாங்க யாருமே. போயிட்டு நான் ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூல்ல போய் தூங்கி இருந்தேன். ஆ இப்பதான் தெரியுது படிப்பு வரல. ஏன்னால எனக்கு அது அது இது வந்து கரெக்டா ம் எனக்கு தெரியல. எனக்கு நான் இது பேடா சொல்ல. இது வந்து இப்படிதான் ம் என் லைஃப் ஆச்சு. பட் இதை தான் ஃபாலோ பண்ணணும்லாம் இல்லை. இப்போ இதை கேட்குறவங்க ம் ஓ இப்படி இருந்தா இப்படி ம் இருக்கும்லாம் கிடையாது. என்ன அப்படி இருந்தேன். அதனால ம் போயிட்டுல ம் எனக்கு படிப்பு மேல இன்ட்ரெஸ்டே இல்லை ப்ரோ. இப்படி இருக்கேன்.
தூங்கிடுவேன். ஏஞ்சிப்பேன். ஏஞ்சிட்டு பசங்க கூட அப்படியே சில் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் தூங்கலாம் போய் தெளிவாயிட்டே இருப்பேனா, அப்பயும் ஸ்டெப்பே யோசிச்சுன்னு இருப்பேன். நான் சொல்லி கொடுத்தாங்க ஓகே. பொசிஷன் இங்கே மாறணும், அங்கே வரணும், அதுவே யோசிச்சுனே இருப்பேன். மைண்டு ஃபுல்லாக யோசிச்சுனே இருந்து அப்படியே போவோம். கரெக்டாக ஈவினிங் 4 மணி ஆகிடும், வீட்டுக்கு போவோம். டப்பு ரெடி ஆகிட்டு அப்படியே பஸ் எடுத்து அண்ணா நகர் போயிட்டு அப்படியே ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு ஸ்கெடியூலாக இருந்தது. எத்தனைனா ஒரு மாசத்துக்கு இதுதான் ஸ்கெடியூலு. 1 மந்த் ஸ்கெடியூல். இது வந்து இப்படிதான் போயிட்டே இருக்கும். எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. நீ வந்து தூங்கல, எனக்கு தூக்கம் வருது, டயர்டா இருக்கு, என்ன எதுவுமே சொல்ல முடியாது, ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்க. ஈவினிங் 4க்கு ஆரம்பிச்சுட்டு, அதாவது ஆஃப்டர்நூன் போல 4க்கு ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 வரைக்கும் பண்றீங்க தூங்காம, எனக்கு டயர்டா இருக்கு அப்படிலாம் அந்த சீனே இல்லை ப்ரோ. யாருமே எக்ஸ்கியூஸே தர மாட்டாங்க யாருமே. அந்த ஒரு நான் பயங்கர இன்ஸ்பயர் ஆனேன் ப்ரோ. ஆனா இந்த விஷயம் எனக்கு பயங்கர இப்போ நான் காலேஜ் குரூப்லாம் பண்ணிருக்கேன்ல, காலேஜ் குரூப் பண்றது, ஸோ நாங்கெல்லாம் நானு ராஜாராம் நாங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். இதெல்லாம் ஏன் அந்த குரூலாம் நல்லா ஆடுறாங்க, அந்த ரீசன் ஏன்னா இந்த மாதிரி பாஸ்ட் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாஸ்ட் வந்து இருக்கிறதுனால இல்லை, எனக்கு தெரியும் வின் பண்ணோம்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு விஷயம் வின் பண்ண போறோம்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா வின் பண்ணலான்ட்டு. வின்ன்றது நடக்காது, நடக்கும். பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அந்த விஷயத்த பண்ணாதான் நடக்கும். ஸோ அப்பதான் யோசிச்சேன், ஓகே இந்த ப்ராசஸ் இருந்தா வின் பண்ணலாம், வின்னுன்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம் லைஃப்ல அப்படின்ற மாதிரி. இதை தான் நான் எல்லா காலேஜ் டீம்ஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லுவேன். டைம் இல்லைனாலும் நீங்க உங்களோட ஹார்ட் டெடிகேஷன் எப்படி இருக்கணும், நீங்க ஒரு விஷயத்துக்கு எப்படி டெடிகேட் பண்ணணும் உங்களோட டைமை. அப்புறம் எக்ஸ்கியூஸ் தரக்கூடாது. ஒரு விஷயம் நம்மளுக்கு அச்சீவ் பண்ணணும்னா அது எக்ஸ்கியூஸ்லாம் வைக்காம அது நீங்க ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு பிஃபேப்ல. ஸோ இங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கு. என்ன டெடிகேஷன், டைம் டெடிகேட் பண்ணணும், எக்ஸ்கியூஸ் தரக்கூடாது, ஹார்ட் ஒர்க். பட் இருந்தாலும் புஷ் பண்ணி ஹார்ட் ஒர்க்னா எப்படி நல்லா டயர்டா ஒரு மாதிரி, ஆமா வெறுப்பா இருக்கும். டீம் விட்டு போயிடலாமா, என்னடா டான்ஸே ஆனா நம்மளுக்கு அப்படிலாம் தோணும். ஆனால மைண்ட்ல ஒரு விஷயம், ஒரு டீம்ல ஆட சான்ஸ் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, இப்பதான் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு வாட்டியாவது பார்த்துடணும், ஸ்டேஜ் மேல டான்ஸ் ஆடி பார்த்துடணும் ஒரு வாட்டியாவது. அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னன்னா. அப்படியே 6 months ப்ரோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு 600 பாருங்க, 1 month இப்படி ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு, டப்பால்னு ப்ராப்ளம் மாதிரி ஆயிட்டு அப்படியே என்ன ஆயிடுச்சு, ரவீனா எப்படி சொல்லிட்டாரு, நம்ம ஆள்ல ஆட போறது இல்ல, அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு. நான்லாம் ஒரு மாதிரி அழுவுல, ஆனா அந்த மைண்டு வந்து ஆல்மோஸ்ட் அழுகுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு ஜோன்ல இருக்கேன். பார்த்தா எல்லாரும் ரவீனா ஆயிட்டு நானா அப்படியே பேசினே இருக்கும், சொல்ல இருக்கும். டிசிப்ளின் தான்டா ஃபர்ஸ்ட். ஒரு டான்ஸரா இல்ல ஒரு ஆர்டிஸ்டா இருக்கனா டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட். நீ எவ்வளவு டிசிப்ளினா இருக்கியோ அவளுக்கு எவ்வளவு உன்னோட ஆர்ட் வந்து உன்னை மேல தூக்கிட்டு போகும். நீ டிசிப்ளினா இல்லையா, தூக்கி கீழேயும் இறக்காது. அது கீழே இறக்குறது வந்து நம்ம கையில தான் இருக்கு, நம்ம எவ்வளவு இதுவா இருக்கும்ட்டு. பட் டிசிப்ளினா இல்லைன்னா அது அங்கேயே தான் இருக்கும், மேலேயே போகாது. டிசிப்ளினா இருக்கவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் அப்பதான் பாக்குறேன், பாடி இவ்வளோ டிசிப்ளினான ஒரு ஃபார்மேட்டா இருக்கு இது அப்படின்ட்டு சொன்னோன்னே எல்லாம் சாரி நான் கேட்டு, டிசிப்ளினா இருந்தா மட்டும் தான்டா நம்ம வந்து பிஓடிஎஸ் ஆட போறோம். உங்களுக்கு வந்து டிசிப்ளினே இல்லை, நான் ஆடிட்டு இருக்கேன், நாங்க பார்க்கல அவர் ஆடிட்டு இருக்காரு. தண்ணி குடிக்க வந்து யாருன்னா இல்ல நாவல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக பாட்டில் அப்படி எடுத்தாரு. அவர் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஆடிட்டு இருக்கும் போது இல்ல தண்ணி குடிக்க திரும்பிட்டாருன்னு ரவீனா கத்துனாரு. யோசிங்க, ஏன்னா இது எதுக்காகனா இது வந்து இல்ல மத்தவங்களா இருந்தா பேடா தோணும், என்னடா திரும்பி தண்ணி தான் குடிச்சாங்க அதுக்கே கத்துறாரு. ஆனா அவருக்கு இது எப்படின்னா, ஒருத்தங்க நம்ம கிட்ட ஆடி காட்டுறாங்க, ஒரு டீச்சர் கிட்ட நம்ம கத்துக்க போறோம். இப்போ ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுவோம், இல்ல நம்ம யார்கிட்டயாவது கத்துக்க போவோம். ஒரு விஷயத்த கத்துக்க போகும்போது அவங்க நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, டெமோ ஒரு மாதிரி நம்ம கிட்ட பண்ணி காட்டுவாங்க, அந்த விஷயத்த செஞ்சு காட்டுவாங்க. அப்போ நம்மள அப்படியே இப்படி யோசிச்சுன்னு இருந்துட்டு அப்புறமா பாக்குறது வேஸ்ட். அது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சொல்றாரு, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒருத்தங்க நம்ம முன்னாடி ஆடுறாங்க, நமக்கு ஆடி காட்டுறாங்கன்னா நம்ம பார்க்கணும், ரெஸ்பெக்ட் பண்ண. அவங்க பெரிய அவங்க நல்லா ஆடுறாங்களா நல்லா இல்லையா, நம்ம கத்துக்க போயிருக்கோம்.
ஸோ அவங்க கிட்ட என்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்கணும் அங்க போயிட்டு. அப்ப அங்க போய் டிஸ்ட்ராக்ட் இருந்தா அது கண்டிப்பா. வந்திருக்கவே கூடாது அப்ப அங்க நம்ம. ஸோ அந்த மாதிரி இது ஆயிட்டு சொல்லிட்டாரு, அனுப்பிச்சிட்டாரு ப்ரோ, வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாரு, போங்க சொல்லிட்டு. ஆனா ஒரு வெறுப்பாயிட்டேன் டேய். எனக்கு இப்படிலாம் தோணாது, நம்ம அதனால ராசியே இல்ல, டீமே உடஞ்சிச்சுடா அப்படின்னா அப்படிலாம் யோசிக்கிறேன் நான். அப்புறமா வந்து எல்லாரும் சாரி கீரி கேட்டு அப்புறமா ரவேனா சொல்ல, இதான் லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா நம்ம ஆட மாட்டோம். இல்ல இல்ல பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ப்ராக்டிஸ் ஆன காஸ்டியூம்லாம் தைச்சு காஸ்டியூம்லாம் போட்டு ஆடிலாம் பார்த்து மும்பை போகிறோம். மும்பை டிராவலிங் ஸ்டார்ட் ஆகிட்டு மும்பைக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஜேர்னி. கண்டிப்பா கண்டிப்பா. விஷயம் ட்ரெயினில் போகும்போது ஃபன்லாம் நடக்கும்ல, ஃபுல்லாக ஃபன்லாம் நடந்து அப்படியே ட்ரெயின்லேருந்து போய் மும்பையில் இறங்கணும். இறங்கினோடனே அந்த டே காம்படிஷன் டே வருது. கரெக்டாக காம்படிஷன் டே வந்து ஆட ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் ஆட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செமிஃபைனல்ஸ்ல என்ன ஆகும்னா, செமிஃபைனல்ஸ்ல வந்து கம்மியாக தான் ஆட சொல்லுவாங்களே, கொஞ்சம் டியூரேஷன். 3 minutes ஆடுறோம்னா 2 minutes தான் ஆட சொல்லுவாங்களே. 2 minutes இருக்கும் மேக்ஸிமம். மினிமம் வந்து 1 minute 30 seconds அப்படி இருக்கும். ஸோ நாங்கள் ஏதோ 2 minutes 1 minute 30 seconds ஆடணும். பாதி தான் ஆடணும். டான்ஸாக எல்லாருக்கும் பாடினா டான்ஸ் மட்டும் ஆடணும், கான்செப்ட்லாம் இல்லை. கான்செப்டாக வரல, அதெல்லாம் இல்லை, ரோட் டான்ஸ். அதுவும் கொஞ்சம் தான் ஆடணும். சாரி. ஸோ அது வந்து பார்த்தோன்னே எல்லாருமே ஆடுறானுங்க மாதிரி. அப்படி ரெடி பண்ணிட்டார் ரவியா. எங்களை வந்து ஸ்பார்டன்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டாரு ப்ரோ. அப்படி இப்படின்னா எல்லாரும் இப்படி திரும்பும் கரெக்டா, இப்படின்னா அந்த மாதிரி இருந்தோம் நாங்கள், ஸ்பார்டன்ஸ் மாதிரி இருந்தோம். அங்க போயிட்டு அப்படியே எல்லா டான்ஸர்ஸும் ஒரு மாதிரில ஃபயரா அப்படி இப்படி இருக்காங்க. நாங்கெல்லாம் அமைதியா போய் உட்காந்து இருக்கோம், பார்த்துனே இருக்கோம். பயங்கரமா இருக்காங்க எல்லாம், பார்த்துனே இருக்கோம். போய் ப்ராக்டிஸ் பண்றோம். செமிஃபைனல்ஸ்லயே கொஞ்சம் கியூரியஸ் ஆயிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா சவுத்துல இருந்து அவ்வளோ ஒரு பெரிய டீம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க யாருமே. பண்ண போறாங்க இவங்க. சோ அது அங்க பார்த்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கலாம். அவ்வளோ. ஆமா, ஓகேவா. யோசிங்களா, பிஃபேப்ன்றது வந்து அவ்வளோ நேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. எனக்குலாம் தெரியவே தெரியாது ப்ரோ. அந்த காம்படிஷன் போற வரைக்கும் தெரியாது பிஃபேப்னு இப்படி ஆடி இருக்காங்க அப்படிலாம் எதுவுமே தெரியாது. ஸ்டேஜ்ல ஆட போறோம், கத்துறாங்க, எல்லாம் கத்துறாங்கனால ரவி கிட்ட போயிட்டாங்க, பயமா இருக்கு, நான் எனக்கு ஃபைனல்ஸ் ஆட போறோம். ஃபைனல்ஸ் ஆடும்போது கத்துறாங்க பிஃபேப்னு உடனே நான் ரவி கிட்ட போயிட்டாங்க, பயமா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ரவேனால வந்து டப்புன்னு என்ன ஹேண்டில் பண்ணிட்டாரு. ஸ்டுடியோ சில்றா, அதெல்லாம் அதுமே இல்லடா, ஸ்டுடியோவில் ஆடுற மாதிரி யோசிச்சுக்கோ. நம்ம ஸ்டுடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி ஆடுவோம், யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம பாட்டுன்னு ஆடுவோம், அவ்வளோதான். ரன் த்ரூ மாதிரி நினச்சிக்கோ, ஒரு ரன் த்ரூ பண்ண போகிறோம், அதை டைட்டாக ஆட போகிறேன். அவர் சொன்ன நம்பிட்டேன். அது என் மைண்ட் அக்செப்ட் பண்ணிடுச்சு. அப்படியா, ஓகே, அப்படிதான் நான் ஆச்சுன்னு அப்போ தான் அப்படின்னு போயிட்டு உள்ள போய் நிற்கிறோம். கத்திலே இருக்காங்க ப்ரோ எல்லாம். ஆரம்பிச்சிருச்சு மியூசிக், ஆடி கீழே முடிச்சு அப்படி முடிஞ்சோடனே க்ரௌடு கதறுது. என்னடா நடக்குது, நம்ம ஆடுறதுக்குதான் கத்தின்னு இருக்காங்களா எல்லாரும். வந்து கிரேசியா இருப்பாங்களா, ஒரு மாதிரி கேரக்டர் ஒருத்தவங்க அப்படியே துர்ன்னு ரொம்ப யோசிக்காம ஃபன்னா. அப்படிதான் நான் யோசிச்சுனே இருக்கேன், என்னடா நடக்குது அப்படின்னு. நிஜமாதான் நடக்குதா, நிஜத்துலதான் நடக்குது, நிஜமாதான் நடக்குதா, இது நம்ம டீம்ல தான், இதெல்லாம் உண்மையா வீடியோல தான் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ரியலா நடக்குது அப்படின்ட்டு. நான் வந்து அப்படியே ஃபுல்லா அப்படியே சீனா அப்படியே சுத்தி என் ஃப்ரெண்ட்ஸ், ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸ்கூல் டைம்ல அங்க இருக்கும்போது. ஓகே, ஆமா ஆமா, அங்க சோ அவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சேர்க்கலன்றது வந்து எப்படின்னா வேணும் இல்லை, அப்ப நான் நல்லா ஆட மாட்டேன். சோ அதனால என்ன சேர்க்கல அவங்க அந்த டைம்ல. ஏன்னா அந்த மைண்ட் செட் அங்க வந்து அப்படி போயிட்டு இருந்தது. பட் இப்போ நாங்கெல்லாம் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து என்னோட வெங்காயம் சாங் இருக்குல்ல, அதுல ஆடி இருப்பாங்க, ஓகே, டான்சஸ் ஆடி இருப்பாங்க. அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மும்பை ஃப்ரெண்ட்ஸ், வர்லில இருக்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சைல்ட்ஹுட் தோஸ்த் அவங்க தான். சோ அவங்க தான் வந்திருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க எனக்கு சப்போர்ட் பண்ண. அவங்க வந்திருக்காங்க, என் ஃபேமிலி, எங்க பாட்டி சொன்னல, மும்பைல இருக்க பாட்டி, அவங்கள கூட்டிட்டு போயிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ்ல ஆடுறேன்ல, ஃபர்ஸ்ட் டைம், அதனால அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அப்படியே உட்கார வச்சிட்டேன். நீங்க பாருங்க நான் ஸ்டேஜ்ல ஆடுது அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க தான் பாட்டி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ப்ரௌடா இருக்கும்லப்பா, நம்ம பேரை ஆடிட்டோம்னு இப்படி கத்துறாங்களே எல்லாருமே, உட்காந்து இருக்காங்க. அதுதான் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஆட்டாங்க, எல்லாரும் ஆட்டு எல்லாம் முடிஞ்சு உட்காந்து இருக்கோம். நாங்க உட்காந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாங்க. 3-2-1 சொல்லிட்டு ஃபுல் ஸ்டேடியமே பீஃபேப்னு கத்துது. யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு கேட்டோன்னே அவ்வளவுதான்.
ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னொன்னே ம். ஃபர்ஸ்ட் என்னடா இவ்வளோ இது தூரம் அப்படின்னு இருக்கு. ஒர்க் பண்ணதோட சரியான ஒரு மாதிரி ம். என்ஜாய் பண்றதை தாண்டில இப்படி இருக்கு. என்ஜாய் பண்றதை தாண்டி எப்படி இருந்ததுனால ஒரு ஓகே. சரியான ஃபீலிங். அது என்ஜாய் பண்ணல, ஆனா கெத்தா இருந்தது. கண்டிப்பா. பாடி ம். கெத்தா அப்படி. ஏன்னா சின்ன பையன்ல, ஸோ எனக்கு ம். அது ஒரு மாதிரி கெத்தா இருந்தது. செம்மையா முடிஞ்ச உடனே அப்படியே கலாய்ச்சி போட்டோலாம் எடுத்து அப்படியே போட்டு எல்லாம் முடிஞ்சு ஏரியாக்கெல்லாம் போறோம். ம். எங்க ஏரியாவுக்கு போறோம். யோசிச்சு பாருங்க, ஏரியாவுக்கு ஓகே. போறோம். எங்க நீங்க சொல்றது ஏரியாவே வெளில மும்பைல, நின்னு மும்பைல. இருக்கு. நான் ஜெயிச்சிட்டேன்ட்டு. ஓகே, நான் ஓகே. ஃபைன். ஜெயிச்சிட்டேன்ட்டு ஃபுல் ம், ம். ஏரியா நின்னு மும்பைல. ஆமாமாமா. மும்பைல தான் ம், நடந்தது பிஓடிஎஸ். மும்பைல தான் நடந்தது. ம். எங்க ஏரியாவுக்கு போறோம். சரி மும்பைல தானே ஆடணும். நம்ம எங்க வீட்டுக்கு போயிட்டு போலாம் அப்படின்ட்டு ரவேனாவெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு போறோம். ஓகே. ஃபுல் ஏரியாவே நின்னு இருக்கு வெளில. சூப்பர். ம். எனக்கு வெல்கம் பண்றது எங்க எல்லாரையும். போயிட்டு டைட்டா கப்பெல்லாம் எடுத்துன்னு போய் காட்டுறேன். ஓகே. ஏரியாவே ஒரு மாதிரி ம். ப்ரௌடா ஆயிட்டு அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. ம். அக்செப்டன்சி வந்துச்சு அவங்களுக்கு வந்து. ஓகே டான்ஸ் பண்ணா இதெல்லாம் நைஸ். பண்ணலாம் போல, ம். இந்த மாதிரி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டோன்னே சப்போர்ட் பண்ணாங்க. எங்க ஃபேமிலி எல்லாம் பயங்கரமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஏரியாலாம் என்ன அப்படியே பார்த்தா கொஞ்சம் டான்சர் ஓகே. அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டான்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே எனக்கு பயங்கரமா இருந்தது. பாடி நம்மள டான்சர்ன்றாங்களேடா அப்படின்ட்டு சரியான ஃபீலிங் அது. ஃபுல்லா முடிஞ்சு அப்போ பிஃபேப்ல ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கு. பிஃபேபோட ஜேர்னி போயிட்டு 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 ம். ஃபுல்லா ஜேர்னி முடிஞ்சு அப்புறம் எல்லா காம்படிஷன். ம். அதுக்கப்புறமா அனீஷ், கரண், அனீஷ் எல்லாம் அதுக்கப்புறம் ரோஹித், தான் எல்லாரும் உள்ள கேம் வந்தாரு ஆடிஷன்ல இல்லையா? வராங்க. அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஓகே. ஆடிட்டு ம். ம். உள்ள ம். வராங்க. அவங்க எல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் வராங்க எல்லாருமே. ம். வந்தோடனே அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஆடிட்டு அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். சூப்பர். எல்லாருமே க்ளோஸ் ம். ஆயிட்டோம். பயங்கர க்ளோஸ் ஆயிட்டோம். ம். ஸோ எப்படின்னா இப்போ ஒரு ம். ஃபேமிலியா வந்துட்டே இருக்கோம்னா, இப்போ பர்சன் கண்டிப்பா. வராங்கன்னா ம். ம். எல்லாருமே எல்லாம் க்ளோஸ் ஆக மாட்டாங்க. அதுல ஜெல் ஆக மாட்டாங்க டீமோட. கண்டிப்பா. சில பேர் போயிடுவாங்க, குவிட் ம். பண்ணிடுவாங்க. இவங்கெல்லாம் அப்படியே டீமோட வந்து ஜெல் ஆயிட்டாங்க. ஜெல் ஆயிட்டு ஃபுல் ம். ஒரு மாதிரி செம்ம ஃபேமிலி பாண்டிங். இப்போ இப்போ கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம டீம் வந்து எவ்வளோ ம். க்ளோஸா இருக்காங்கன்னு. ம். ஸோ எல்லாருமே ஏன்னா அந்த ஒரு ரெஸ்பெக்டோ சரி எல்லா விஷயமும் இல்லை, ஒரு பர்ஃபெக்டா இருக்கும். எல்லாருமே பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஸோ அதான் அப்படி நம்ம ஸ்டார்ட் ஆகி தளபதி எல்லாம் சொல்ற நடந்து மாதிரி ஹெட் லைஃப்ல எப்படியோ வந்து அதுக்கு அதான் தகுந்த மாதிரி பயங்கரமா தான் நடந்துச்சு. அவங்களோட கீழே இருக்கிறவங்களும் சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் ரவீனா எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசிப்ளின் எல்லாத்துக்கிட்டையும் ஆமா இருக்கு. அது ஸோ அதனால தான் இந்த பாண்டிங்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ம். எல்லாருமே ஆமா. அவர் வந்து ம். அவரோட ம். மெயின் கான்செப்டே இல்ல ப்ரோ. ஆமா, அவரோட மெயின் கான்செப்டே இல்ல, டிசிப்ளினா இருக்கணும். ஒரு ம். மாதிரில டிசிப்ளினா இருக்கணும்ன்றது தான் அவரோட இது. ஸோ அதை நாங்கள் அப்படியே கற்றுக்கணும். ஏன்னா கண்டிப்பா. ஒருத்தவங்க ஒரு ம். பாஸ்ட்ல வருவாங்க, ஒரு ஜேர்னியில் வருவாங்க. ம். வரும்போது இப்படி ஒரு விஷயம் கிடைக்கும் போது இல்லை, அந்த விஷயமும் இந்த விஷயமும் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் ம். இருக்காங்களே எல்லாருமே, ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா சூப்பரா போயிட்டு இருக்கு இப்போ டீம். ஸோ இதுதான் என் ஜேர்னி ம். ஸ்டார்ட் ஆகிட்டு போய் அப்படியே ஓகே, ஓகே. அப்புறமா நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஆ. ரோஜா கோரியோலாம் சரியான கோரியோ. ரோஜா ஆமா. ம். சாங்க்கு மியூசிக் மட்டும் ஆடி இருப்போம். இந்த நாங்க ரிவர் செம்ம சைடுல. கோரியோ ம். மியூசிக் ம். மட்டும் ஆடி ம். இருப்போம். யூடியூப்ல எல்லாமே இருக்கும், ம். வீடியோஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் நீங்க. ஆமா, அதுவும் செம்மையா இருக்கும். இந்த இந்த அதுக்கப்புறமா கொரியோலாம் பண்ணும்போது லெஃப்ட் ஓவர்ஸ்ன்ட்டு நாங்க ஓகே. 2019ல ஆடணும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நான் சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ 2019ல வந்து லெஃப்ட் ஓவர்ஸ்ன்ட்டு ஓகே. ஒரு கோரியோ பண்ணியிருப்போம். அதுவும் ம். டைட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜேர்னி. இந்த மாதிரி இத்தனை காம்படிஷன்லாம் ஆடி ம். ஜெயிச்சு லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் ஆடும்போது அதுக்கு சரியான அப்ரிசியேஷன் கிடைச்சி அப்படியே போயிட்டு ம். எல்லாம் லைஃப்லாம் மாறி ஒரு ம். மாதிரி நிறைய பாசிட்டிவிட்டி தான். ரொம்ப அதான் நம்ம டிசிப்ளினாக இருந்தோம்னா, ஒரு பாசிட்டிவாக இருந்தோம்னா, இல்லை நம்மளை சுற்றி பாசிட்டிவான பீப்புளாகவே இருப்போம். ம். இது வந்து ஒரு ட்ரூத். எப்படி சொல்லுதுன்னா, நம்ம டிசிப்ளினா, லாயலா, பாசிட்டிவான எல்லாம் பாசிட்டிவா நடக்கும். பண்ணனால நம்மளை சுற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம கிட்ட இல்லை அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் இருப்பாங்களே. ஸோ இது நான் வந்து பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டில் நான் இப்படி தான் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். அப்படி இருந்தாதால நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புளும் அப்படி இருப்பாங்க. ஸோ நம்மளோட க்ரோத்தும் சரி எல்லாமே இல்லை சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி இல்லை பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் பக்கா மாறி அப்படியே சூப்பராக போயிட்டு இப்போ மியூசிக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி மியூசிக்கில் இருக்கும், மியூசிக் டான்ஸ்னு போயிட்டு இருக்கு. ம். ஸோ எஸ் அப்படி தான் போயிட்டு ஃபுல்லாக ஜேர்னிலாம் இந்த மாதிரியான விஷயத்தை வச்சுக்கிட்டா ஓகே. இப்போ வந்து நான் இப்போ போயிட்டு இருக்கேன் லைஃப்பில். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பர்.
லைஃப் ஸ்டைல் தான் போயிட்டு இருக்கு எனக்கு. ம் சூப்பரா இருக்கு. ஹாப்பியா பிடிச்சத இருக்கு. பண்றதுனால எல்லாமே எல்லாமே ஒரு ஹாப்பியா மாரி இருக்கு. ம் ம் ஆமா. ஹாப்பியா இருக்கு. ஓகே. ஃபேமிலிக்கும் ம் சப்போர்ட் பண்ண முடியுது ஒரு விஷயம். சி ஸ்ட்ரகிள் நமக்கு லாஸ்ட் வாழ்க்கை முடியிற வரைக்கும் நிக்க ஸ்ட்ரகிள் போறது தான். கிடையாது. ம் வாழ்க்கை ம் முடியிற வரைக்கும் ஸ்ட்ரகிள் தான். ஆமா. பட் அது எந்த மாரி ஓகே. ஸ்ட்ரகிள்ன்றது நம்ம தான் டிசைட் என்ஜாயபிளா இருக்கணும் பண்ணிக்கணும். அந்த ஸ்ட்ரகிள். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் எப்படின்றது நம்ம நம்ம டிசைட் மாத்திக்கணும் அத. பண்றதுல தான் ம் இருக்கு. ம். ம் அதுதான். ஆமா. அப்படி இருந்தால ம் ஸ்ட்ரகிள்ன்ற ஒரு விஷயம் பெருசாவே தெரியாது உங்களுக்கு. ஓகே. நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகே அப்படின்ற ஆயிடும். ஸோ அந்த மாரி இருக்கும். அவ்வளவுதான். போயிட்டு இருக்கு. ஃபேமிலியும் ஓகே. சூப்பர் சூப்பர். சூப்பர். நைஸ். நைஸ். சந்தோஷமா இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். சந்தோஷம். இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும். ஏன்னா நான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நான் பிஃபேவ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன்னா அது ரவி அண்ணா அண்ட் பிஃபேப் தான். ஸோ என்ன கரெக்டாக அப்டேட்லேயே இருப்பேன் எப்பவுமே. ஸோ என்ன லேர்ன் பண்ணாலும் அது அங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இருந்தா லேர்ன் பண்ணுறது. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக டீமுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். யா 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 இன்னும் நன்றி, பெருசா நன்றி, பெருசா நன்றி க்ரோ ப்ரோ. ஆகணும். அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். கண்டிப்பா ப்ரோ. ஸோ இந்த கண்டிப்பா. ஜேர்னியில் ஓகே. வேற பார்த்தேன். ஆடிஷன் வச்சு நானும் நிறைய பேர் அப்ளை வந்திருக்காங்க. பண்ணியிருந்தேன் ப்ரோ. எனக்கு இன்னும் மெயில் வரல. தெரில பார்க்குறேன். ஓகே. பார்க்கலாம். வரோம், ஏன்னா வரோம். நான் வரோம், வரோம், இன்டர்நேஷ்னல் வரோம். இதில் அப்ளை பண்ணியிருந்தேன். லண்டனில் இருக்கிறதுனால அது மேபி டிஃப்ரெண்ட் இதாக இருக்கலாம். ம் பார்க்கலாம். ம் வரோம், வரோம், வரோம். சரி சரி செக் ப்ரோ. பண்ணிட்டு அனுப்புவோம் ம் பொறுமையாவும் ஓகே எல்லாருக்கும். ப்ரோ. இந்த ஜேர்னியில் அப்போ இந்த டான்ஸ் ப்ளஸ் போயிருந்தீங்களே அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? எகெயின் இங்கிருந்து ஒரு டீம். ம் 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 அதுவும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஆமா. அதுவும் ஒரு மாரி பயங்கரமா போயும். எப்படின்னா, இப்போ டான்ஸ் பிளஸ் ஜர்னி எப்படி ம் போச்சுன்னா ம் ம் இதுக்கு முன்னாடியே டான்ஸ் ம் பிளஸ் போனாங்க. ரவி அண்ணா, ஓகே. நாவல் அவங்கலாம் போனாங்க. நாங்கலாம் இல்லாம. ம் அவங்க இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க. போனப்போ அவங்க ஓகே. ஒரு மாரி டிஸ்ரெஸ்பெக்ட்டா பண்ணிட்டு ம் இருக்காங்க. ம் ம் ரொம்ப பாலிடிக்ஸ் மாரிலாம் நடந்து, ஓகே. அந்த மாரி ஆயிடுச்சு அது. ம் அதுக்கப்புறம் அவங்க பண்ணவே இல்ல. ரியாலிட்டி ம் ஷோவே பண்ணல. அதுக்கப்புறமா தான் கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் பண்ணாங்களே. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு. பண்ணாங்க. அது ஓகே. ஒரு மாரி ம் கிளிக் ஆயி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பீப்பிள். பீப்பிள் அக்செப்ட் பண்ண ம் ஆரம்பிச்ச உடனே அது ஒரு சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சது டெலிவிஷன்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் 2019 தான் போனோம்னு நினைக்கிறேன் நாங்கள். ஆமாம் 19 டான்ஸ் ப்ளஸ் போகிறோம். அதில் ஒரு மாதிரி ஸ்டார் ஸ்டார்டிங். மாதிரி எங்களை பார்த்துக்கினாங்க. ஏன்னா ஓகே. ம் டான்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிச்சு, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. டான்ஸ் ம் யாரா இவனுங்க இப்படி ஆடுறானுங்க டைட்டா, ம் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்களே இவங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃபுல் ஹோட்டல் தான், ம் ஏசி போட்டு ஏசி ஹோட்டலு. ராஜ அப்புறம் வாழ்க்கை. ஃபுல்லா ஒரு நாள் பயமா ம் காலைல சாப்பாடு, ம் ஆஃப்டர்நூனு. ம் ஆமா. ஆனா ஒரு மாரி ப்ராக்டிஸ். மண்டை கிண்டலாம் வலிக்கும் வரும். அந்த ராஜ வாழ்க்கை இங்க பாரு. அப்படி குடு ஓகே. அப்படி குடிங்கிறவங்கல்ல அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். ப்ராக்டிஸ். தூங்கி ஏஞ்சோனே ம் காலைல 5 மணிக்கு ஏஞ்சிக்கணும், போனோம், பிராக்டிஸ் பண்ணோம். ம் நைட்டு 12 மணி, 2 மணி, 3 மணிக்கு வருவோம். அதுவும் டைட்டு தான். ஓகேவா? ம் 3 மணிக்கு வருவோம். ம் வந்துட்டு சாப்பிட்டு ம் தூங்குனோனே பார்த்தா 6 மணி ம் ஏஞ்சிக்கணும். போயின்னே இருக்கும். ஏன்னா எபிசோட் அவங்களுக்கு பண்ணுன்ட்டு போயின்னே இருக்கும். அதுல பிராக்டிஸ்னா எப்பா! ஆனா அதுவும் கண்டிப்பா. ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஆ முன்னால ஃபாஸ்ட்டா எப்படி பண்ணணும்? ஓகே. ஃபாஸ்ட்டா ஒரு ம் கோரியோ இல்ல அந்த விஷயம்லாம் எப்படி பண்ணணும்? அதுவும் செம்ம சரியான ஜர்னி ப்ரோ. அது செம்மையா ம் நெறைய விஷயம் ம் சொல்லியும் குடுத்ததுன்னு சொல்லலாம். நெறைய விஷயம் சொல்லிக் குடுத்தது. டான்ஸ் ஓகே. கிளாஸ் பண்ணதுனால நெறைய விஷயம் கத்துக்கிட்டோம். ம் ஒரு சரியான சூப்பர். எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எல்லா அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து ப்ரோ. வச்சு தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ் பண்றதுக்கும், அந்த ஒரு பேக் ஸ்டோரி, அந்த பேக் எக்ஸ்பீரியன்ஸ வச்சுட்டு, இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம யோசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா திங்க் பண்ணி புதுசு புதுசா பண்றதுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. ம். ஆமா. ஒரு இந்த ம், அது ம். எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் நெறைய விஷயம் லேர்ன் கண்டிப்பா, பண்ணேன்ல. கண்டிப்பா. ம், எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நம்ம ம், கத்துப்போமே. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுல கத்துப்போம். ஸோ மிஸ்டேக் எல்லாம் அப்படியே நம்ம மோல்ட் பண்ணி ஒரு ம், விஷயமா. ஸோ பயங்கரமா இன்னமும் ம். என் பாஸ்ட்னால தான் நான் இப்போ கண்டிப்பா. என்னோட ம். ஃபியூச்சரே இருக்கு. என் பாஸ்ட் எப்படி கண்டிப்பா. இருக்கோ அந்த மாதிரி தான் இப்போ ஃபியூச்சர் போயிட்டு இருக்கும். ஸோ
என் ஃபாஸ்ட்டை நான் கரெக்டாக அலைன் பண்ணிட்டு சூப்பர். போனேன்னா ஸோ இந்த கரெக்டாக ப்ராசஸில் இருக்கும். டான்ஸராக இருந்தாச்சு, கொரியோகிராஃப் பண்ணியாச்சு, ஒர்க் ஷாப்ஸ் நிறையா பண்ணியாச்சு, பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு, கம்பீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராசஸில் எப்படி இந்த ரைட்டிங் ப்ராசஸ் வந்துச்சு, ரேப் எப்படி உள்ள வந்துச்சு, எங்கேருந்து அந்த அந்த விஷயம் திடீர்னு வந்ததா, இல்லை எப்படி பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களா, அதை பற்றி சொல்லலாம். அது இது சரியா இது வந்து நான் தான் சொன்னேன் ப்ரோ, டான்ஸும் என் ஜேர்னி கேட்டுன்னு தெரிஞ்சிருக்கும். நானா டிசைட் பண்ணி அது அட்ராக்ட் பண்ணிச்சு. அதனால தான் நான் டான்ஸ்லேயே போனேன். டான்ஸை நான் பண்ணதுக்கான மெயின் ரீசனே ஒரு இன்ஸ்பயர் பண்ணிச்சு என்ன, ஜென்யூனான ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சி. அதனால தான் நான் ஃபாலோ பண்ணேன். மியூசிக்லேயும் அதே தான், இந்த ரேப்பில் வரும்போதும் அதே இன்ஸ்பிரேஷன் தான். கானா சாங்லாம் பண்ணினே இருப்பேன். பட் அதில் வந்து எப்படி இருக்கும்னா, ஓகே, ஜாலியா இருக்கும், பண்ணே இருப்பேன், ஜட்ஜ் பண்ணவே மாட்டேன். சும்மா ஹாபியா அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுதான். அதுவா பாட்டு கேட்பேன். ஓகே. ஸ்கூலுக்கு பஸ்ல பாடிட்டு போவோம். ஸ்கூல்ல ஃபுட்போர்ட்லாம் வச்சிருப்போம். அட்டகத்தி படத்துல வரும் பாத்தீங்களா, லிட்டரலா அப்படிதான் பண்ணிருப்போமே நாங்க. எங்க கேங் அப்படிதான் பாட்டு பாடினே போயிட்டே இருப்போம். அப்படியே பஸ்ல பாடுவோம். அந்த மாதிரி தான் போவோம். ஒரு நாள் என்ன பாட சொல்லுவானுங்க, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடுவானுங்க. அவனுங்க பாடுறதுலாம் கேட்பேன். அவனுகிட்ட கேட்பேன், என்னடா பாட்டு இது, பாட்டு பேர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டுல போயிட்டு கேட்பேன், போன்ல போட்டு. அந்த மாதிரி பண்ணிருவேன் கேட்டு. அதனாலதான் என் தமிழ் வந்து இல்ல, நான் பாட்டு பாடும் போது நல்லா இப்ப நான் பேசுற மாதிரியே இருக்கு. அது வேற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கேட்கவே. அது ஏன்னா அது எனக்கு மியூசிக்ல வந்து அந்த ஓகே, நம்மளோட ஃபேக்டா இருக்கட்டும், ரியலா இருக்கட்டும், எல்லாமே ஃபேக் பண்ணிக்குவேன் நான் அப்படின்ட்டு. ஸோ அது அப்படியே ஆரம்பிச்சது. மெயின் ரீசன் வந்து இல்ல, நான் ரேப்புக்குள்ள வந்ததுக்கான மெயின் ரீசனே அனீஷ்ன்னு சொல்லலாம். அனீஷ் தான். ஏன்னா எல்லாருமே மியூசிக் பிடிக்கும். இப்போ டான்ஸரா இருக்கணும், மியூசிக் பிடிக்கும். பட் அனீஷ்னாலதான் நான் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சேனே. ஒரு ஒரு எப்படி சொல்றது, நம்மளுக்கு ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, ஒரு ஃப்ரெண்டா சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. கண்டிப்பா. ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு ஸ்டெப் அஹெடா. பட் நம்மளுக்கு ஜென்யூனா தெரியும் ஒரு சப்போர்ட் வந்து இல்ல, இந்த சப்போர்ட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக இல்ல, ஜென்யூனான சப்போர்ட் இது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி. ஏன்னா நானும் அனீஷும் அந்த மாதிரி தான் இருப்போமே. நானும் அவங்ககிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், அவனும் என்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்துதான் நாங்க 2 பேரும் ஒன்னாவே சுத்துவோம் ப்ரோ. டீம் அவன் எப்போ நாங்க ஒன்னானமோ, பிஃபேப்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனமோ, ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னாவே சுத்தினே இருப்போம். அப்படியே எல்லாம் அப்படியே ரொம்ப 2 பேருமே இல்லை, ஏதாவது பண்ணோம் லைஃப்ல, ஏதாவது அச்சீவ் பண்ணணும், ஏதாவது பண்ணோம் லைஃப்ல. சும்மா அப்படியே ஒரு விஷயம் பண்றோமா, அது ஒருத்தங்க இன்ஸ்பயர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அது ஒரு நல்ல லெசனா இருக்கணும். அது ஒரு நல்ல லெசன். சும்மா பண்ணிட்டு போற மாதிரியே இருக்கக்கூடாது. ஸோ ப்ராக்டிஸ்லாம் பயங்கரமா பண்ணிருப்போம். லாக்டவுன் அப்போலாம் நாங்கள் ப்ராக்டிஸ் தான். லாக்டவுன் அப்போ நானும் அனிஷும் அவ்வளோ கோவிட் டைம்லயும் நானும் அனிஷும் மீட் பண்ணிப்போம். எங்கேயாவது அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க வீட்டு மொட்டை மேல ப்ராக்டிஸ் பண்ணுவோம், இல்லை அவன் எங்க வீட்டுக்கு வருவோம், எங்க வீட்டு மொட்டை மேல ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அப்பயும் நாங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணியிருந்தோம் டான்ஸ். ஸோ அந்த லாக்டவுன்ல தான் அவனுக்கு இன்ஸ்பயர் ஆயிடுச்சு மியூசிக் பண்ணலாம் அப்படின்ட்டு. லாக்டவுன்ல நான் எப்படி இருந்தேன்னா, நான் ஃபுல் டான்ஸ், எப்படி சொல்றது, ஒரு ஆன்லைன் பேட்டில் விடவே மாட்டேன். ஏதாவது பார்த்தனா ரெஜிஸ்டர் பண்றேன், பார்த்தனா ரெஜிஸ்டர், வின் பண்ணி ஃபுல் ஃபயரா இருந்தது. வீட்லயும் காசு கொடுப்பேன். அப்படியே லாக்டவுன் அப்பவே வீட்டுல காசு கொடுப்பேன், பேட்டில் ஜெயிச்சு வீட்டுல எல்லாம் பையன் லாக்டவுன் அப்பவே காசு கொடுக்குறான் உங்களுக்கு, ப்ரௌடா இருக்கு எனக்கு. அப்படியே அது எவ்வளவு 3000 ரூபாய் தான், 3000 ரூபாய் கொடுப்பேன். அதுவே அவங்க ப்ரௌடா பார்ப்பாங்க, பரவாயில்ல லாக்டவுன்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்ட்டு. இதெல்லாம் போயிட்டே இருந்தோடனே லாக்டவுன்லாம் முடிஞ்சு 2 பேர் மீட் பண்ணோம். ஆமா, த்ரிஷா சாங் விட்டானா, அதுல ஒரு சின்னதா ஒரு இது பண்ணிருந்தீங்க நீங்க. அதுல இது த்ரிஷா பண்ணா, த்ரிஷா ஜஸ்ட் ஒரு நான் நடிச்சிருப்பேன். நான் சும்மா அப்படியே ஸ்டார்டிங்ல நடிச்சிருப்பேன். ஓகே ப்ரோ வந்தா என்கிட்ட வீட்டுக்கு, மாமே ஒரு வீடியோ, ரேப் வீடியோ ஒன்று பண்ணிருக்கேன்டா சாங், அது வீடியோ எடுக்கணும். ஓகே எடுக்கலான்ட்டு என் பீரோல இருந்து நாலு அப்படியே துணி கடை எடுத்துட்டு போயிட்டு மொட்டை மாடல வச்சு அவன் அப்படியே துணி எல்லாம் போட்டு பார்த்தோம் எல்லாருமே. ஓகே செட் ஆயிடுச்சு, பக்கா போலாம். ஓகே நான் இல்லாததுல எல்லாம் நான் ஷூட் பண்ணேன். நான் இல்லாத ஃப்ரேம்ல நான் தான் ஷூட் பண்ணே இருப்பேன். ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டு நான் இருக்கிற ஃப்ரேம்ல பசங்க ஷூட் பண்ணாங்க யாராவது, அதெல்லாம் அப்படியே ஃபுல்லா நடிச்சிருது. அவள் தான் ஷூட் பண்ணோம். அப்படியே லேப்டாப்ல போட்டு கட்டா போட்டா ஹிட்டு. யோசிச்சோன்னா நாங்க 2 பேரும் அப்படியே ஒன்னாவே தானே இருப்போம். ஸோ நிறைய பேசிப்போம், நிறைய ஷேர் பண்ணிப்போம்.
அந்த மாதிரி போன உடனே மியூசிக் அப்படியே நாங்க ஒன்னாவே அட்டி விடுவோம். அட்டில எல்லாம் இருப்போம் நாங்க 2 பேரும். அட்டி விடும்போது அட்டில என்ன பண்ணுவோம்னா நாங்களும் பாட்டு பாடினே இருப்போம் 2 பேரும். சரி இதான் பண்ணலாம் அதான். அனிஷா கிட்ட என்ன சொன்னா, ம் ம் இந்த பீட்டுக்கு பாட்டு பண்ணலாம் நல்லா இருக்கு, உங்ககிட்ட ஏதாவது லிரிக்ஸ் இருக்கா அப்படின்னா. நான் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி தான் ஓகே ம் சாங் எழுத ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே சும்மா அவங்ககிட்ட சொல்ல, ஆனா நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ம் எழுதினு ஐ ஐ சாங் எந்த சாங்னா ஐ சாங் எழுதினு இருக்கேன். ஸ்னூப் டாகோட இந்த பாட்டு இருக்குல்ல, ஓகே ம் அந்த ஸ்டில் ரே, ஸோ அந்த சாங் வந்து நான் எழுதிருக்கேன். ஸ்னூப் டாக்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த ஃப்ளோ, ஸ்னூப் டாக் பாடுற ஃப்ளோலாம் பிடிக்குமா. எப்படி நான் எழுதினேன்னா ஐ வந்து இப்படி எழுதினேன். 1 2 3 4 சொல்ல முடியா, ஓகே 1 2 3 4 சொன்னாடும் காலு, நான் பாடுறது கேளு, இது கானா பாட்டு ஃபீல், இல்லை 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 இது ஓகே என்னோட feel. அந்த அந்த ரிதமுக்கு ஏத்த மாதிரி எழுதிருந்தீங்க. நான் எழுதி அதுவும் நோட் புக்ல பென்னில் எழுதினு இருக்கேன். ஆமா இப்பதான் நோட் பேட்ல எழுதினு இருக்கேன். அப்ப வந்து பென்னில் எழுதினு இருக்கேன். ரெக்கார்ட்லாம் பண்ணி சும்மா வச்சு நடே போன்லயே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கினேன். அன்னைக்கு அவன் பண்ணே இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணலாம். நான் யோசிச்சு நம்ம ஸ்லோவா பாடி இருக்கிறது செட் ஆகுமா. அவன் என்ன பாட்டு போடானா 1985 I arrive அந்த பாட்டு ஜே கோல் ஒன்று இருக்கு. அத ஃபாஸ்ட் ஆக்கிட்டான் பீட்டை. இப்படி போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். அவன் டப்புல ஃபாஸ்டா பண்ணடா, அப்படியே ஃபாஸ்டா பண்ணேன். நான் அதே செட் பண்ணிருந்தேன் 1 2 3 ஓகே உடனே ஃபாஸ்டா போதா, நான் பாடுறதே ஃபாஸ்டா பண்ணேன். 1 2 3 4 சொல்ல முடியா, 1 2 3 4 சொன்னா ஆட்டம் கால், என்ன பாடுறது கேளு, இதுக்கான பாட்டு ஃபீல், இல்ல 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 இது ஓகே அப்படியே ஃபாஸ்டா. ஓகே நல்லா இருக்கு இது, அப்படியே செட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அவன் பாடினான், அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பாடினேன். இல்ல நீ ஃபர்ஸ்ட் பாடினா கரெக்டா இருக்கு, நான் செகண்ட் பாடுறேன் அப்படின்னு. அவனும் இல்ல ஆமா அதான் கரெக்டா இருக்கு அப்படின்னா. சரி அப்புறம் அப்படியே பண்ண சும்மா பண்ண பாருங்க. இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்ல தெரியுதா. ஏதாவது ஒரு கோல் இருக்கும், எதுவுமே இல்ல இதுல, எதுவுமே இல்ல. அப்படியே ரேண்டமா பாடலாமா பண்ணலாமா, இருக்கா இல்லையா, இருக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பண்ணிருக்கு. சரி நல்லா நல்லா வந்திருக்கு, இதை ஏதாவது பண்ணலாம். சரி ரெக்கார்ட் பண்ணலாம், இதை ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணலாம். ஸ்டுடியோ போனோம், ரெக்கார்டிங்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன ரெக்கார்ட் பண்ணுவாங்க, டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும்ல, இவ்வளவு டிஸ்டன்ஸ்னு வாங்க, இவ்வளவுதான் இருக்கும். இடத்துல போய் பாட்டிட்டு இருக்கோம். பாட்டினாடு அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வந்து நல்லாவே வரல, வைபே இல்லை. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வைபே இல்லை, அந்த ஃபீலிங்லேயே இல்லையே, வேற பண்ணலாம். இன்னொன்னு அர்பன் தோலான்னு ஒருத்தர், அர்பன் தோலா. ஸோ அவர் வந்து எங்களுக்கு இன்னமும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்காரு ப்ரோ. அவர் வந்து எப்படின்னால எங்களோட இப்போ இந்த மியூசிக்ல இருக்க க்ரோத்துக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு எங்களுக்கு. அவரோட ஸ்டுடியோக்கு போனோன்னு தான் ஒரு சரியான ஒரு மாதிரி இல்லை, பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தது. பாடி இப்போதான் ஸ்டுடியோவில் இருக்கிற ஃபீலிங் இருக்கு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து. நானும் இல்லை பண்ணலாம், இவங்க பண்ணலான்ட்டு அப்படியே நானும் அனிஷா அப்பதான் பாடுறோம். அங்கதான் நான் பயங்கரமா இருந்தது. அப்பதான் ஒரு என்ன பாடணுமோ அதை பாடுறேன், ஃபுல் வைப்ல பாடிட்டே இருந்துட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணோம், ப்ராப்பரா முடிச்சோம், மிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே சாங் அப்லோட் சாங் பண்றோம், ஒரு வீடியோ பண்ணலாம். வீடியோ தான் பயங்கர ப்ரமோஷனா இருக்கு சாங்குக்கு, வீடியோ பண்ணலாம். இங்கதான் நாங்க வந்து இல்ல சரி பண்றோமே, சும்மா பண்ணாம பயங்கரமா பண்ணலாம், ஒரு இதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணலாம் ப்ராப்பரா, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா எங்களுக்கு பண்ணணும்னு ஆசை. அது வந்து அதை இப்போ ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம பண்ணி பார்த்தா போதும், நம்மளுக்கு பார்த்தோம்னா அந்த சந்தோஷமே நம்மளுக்கு இல்லை. அதுல இருந்து ஏதோ நிறைய விஷயம் கிடைச்ச மாதிரி இருக்கும், பார்க்கிற சந்தோஷமே. அந்த மாதிரில பார்த்தோம், செம்மையா இருக்கேடா, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோலாம் எடுக்கிறோம், காஸ்ட்யூம்லாம் இது பண்ணி வீடியோ எடுத்து எடிட்லாம் பண்ணி விக்கி பப் தான் எடிட் பண்ணாரு. அவரும் விக்கி பப் அவரும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணாரு. பண்ணி எடிட்லாம் பண்ணி வீடியோ பார்க்கணும், டைட்டா இருக்கே. ஏன்னா எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ, நடக்க முடியல. எப்படின்னா சாரி எப்படி சொல்றதுனால அதுவா நடக்குது இல்ல, பிளான் எதுவுமே இல்ல, பிளான் இல்லாம அப்படியே போன்ல எடுக்கலாம்னு இருந்தோம். ஐபோன்ல எடுத்துடலாம், பிளானே இல்ல. ஐபோன்ல எடுக்கலாம், ஆமா ஐபோன்ல எடுக்கலாம், நம்ம காஸ்டியூம்லாம் போட்டு ஐபோன்ல எடுத்துடலாம், நம்மளே லேப்டாப்ல கட் பண்ணி எடிட் பண்ணி போடுவோம். பார்த்தா நாங்க வந்து ரஃபா அதை ஷூட் பண்ணி, தேஜுன்ட்டு ஒரு கேமராமேன், இப்போ 170 சென்டிமீட்டர்லாம் ஷூட் பண்ணார்ல அவரு. ஸோ அவரு தான் எங்களுக்கு ஷூட் பண்ற மாதிரி நாங்க கேட்டோம். அவர் ஆனா பிஸியா, எல்லாம் காசா இருந்தது, நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்ல, அப்போ என்கிட்ட காசு இல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு காசு இல்ல.
சரி நானும் அனிஷாவும் டிசைட் பண்ணோம், அவன் ஃபோன்லேயே ஷூட் பண்ணிடலாம், போடலாம் பார்க்கலாம், அது ஹிட் ஆகணும். அந்த விஷயம் ஒரு விஷயம் நம்ம பண்ணி போடுறோம், அது ஓகே. ஜெனியூனா போகணும்னு இருந்தா போகும், இல்லைன்னா ம். நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு அது பண்ணுது பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி அவன் ஃபோன்லேயே எடுத்துடலான்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணோம், ஃபுல்லாக ஓகே. ரஃப் ஷூட் மாதிரி பண்ணோம், ஸ்டுடியோலேயே ரஃப்பாக ஷூட் பண்ணி அதை எடிட்லாம் பண்ணி ஒரு ரஃப் ஷூட். ஓகே. ப்ராப்பர் ஷூட்டுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு கையில், என்னெல்லாம் நடக்க போகுது வீடியோவில் அப்படின்ட்டு அதை பார்த்தோன்னே அதை சரி கேமராமேனுக்கு அனுப்பிச்சு விட்டோம், சும்மா அனிஷ் அனுப்பிச்சு விட்டோம். அவர் அதை பார்த்தோன்னே பாடி இவனோட ப்ராப்பராக பண்ணுறானுங்களா ஒரு மாதிரி வீடியோலாம் ஷூட் பண்ணி நம்ம போய் பண்ணலாம், டேலண்டடாக இருக்காங்க இவங்க, நம்ம போய் பண்ணலாம் அப்படின்ட்டோன்னே அவரே கேமராலாம் அவரே இன்வெஸ்ட் பண்ணி கேமராலாம் எடுத்து வந்து நெக்ஸ்ட் ஒரு 2 days ஷூட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னோடனே காஸ்டியூம்லாம் பசங்கள்லாம் ரெடி பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு போயிட்டு ரோட்டில் நின்று தடுத்து ஷூட்லாம் பண்ணி வச்சு எடிட்லாம் பண்ணி ஒரு ப்ராடக்டாக போட்டோம். அதுக்கப்புறம் தான் ப்ரோ அவர் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, எப்பா போட்டோம்னா ஒரு வழி அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் ஐ போடுறோம், பயங்கர ஹிட்டு, பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு, சாங் ஹிட் ஆயிட்டு. கண்டிப்பா நீங்களே பார்க்கலாம் பயங்கரமான growth வந்து. ஏன்னா அந்த growthக்கான மெயின் ரீசனே கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், அதுதான் மெயின் ரீசனே. அதை தாண்டி இப்படி இருந்ததுனால தான் அதனால தான் அப்படிலாம் இல்லை. கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், அதனால தான் இன்னைக்கு வந்து அப்படியான ஒரு விஷயம். அந்த ஐ சாங் ஹிட் ஆன ரீசனும் அதுதான், ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக இருந்தது, நல்லா ஹிட் ஆச்சு. இப்போ அனீஷ் போயிட்டு இருக்கிற ரீசனும் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான், அது ப்ராப்பராக பண்ணுறான். ஸோ ஆமாம், ஒரு விஷயம் பண்ணே இருக்கான். ஸோ அதுதான் விஷயமே, ஒரு விஷயம் பண்ணுறோனால அதை ப்ராப்பராக பண்ணி பண்ணணும், ரஷ் பண்ணாமல் அதை ப்ராப்பராக எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி பண்ணணும். ஸோ சூப்பராக அந்த ஜேர்னிலாம் ஐ தான் ப்ரோ அது மாற்றி விட்டுச்சு. எனக்கும் செம்ம அதில் அப்ரிஷியேஷன் கிடைச்சோன்னா எனக்கும் இல்லை பண்ணலாம், நம்மளும் சாங்லாம் பண்ணி போடலாம். நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களும் பண்ணுங்க, சாங் பண்ணுங்க தனியாக பண்ணி போடுங்க அப்படின்னு. அப்புறம் நான் பண்ணி போட்டேன். ஓகே. இப்பயும் ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறேன், பட் அது வந்து வேற பீட்டில், சென்ட்ரல் சியோட பீட் இருக்குல்ல, டூஜா, அந்த மியூசிக்கில் வந்து நான் பண்ணியிருக்கேன் என்னோட வெர்ஷன் மாதிரி. ஸோ அதுதான் நான் இப்போ ரிலீஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மாதிரி போடலாம், அப்புறம் ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ண போகிறேன். அது வரும் ஸ்பாட்டிஃபைல சாங், இன்ஸ்டாகிராமில் வீடியோ அப்படின்ட்டு. ஹாப்பியாக இருக்கு ப்ரோ, ஒரு மாதிரி பிடிச்ச விஷயம் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அதில் கஷ்டங்கள் வருது, சந்தோஷமாக வருது. சூப்பர் சூப்பர். இது திரும்ப நடக்குது, அப்படியே திரும்ப நடந்துட்டே இருக்கு அப்படியே ப்ராசஸாக. அது நல்லா இருக்கு. அதுல இருந்தா வெங்காயம் சாங் வந்து உருவாச்சு. சரி சரி நம்ம தனியா ஏதாச்சும் பண்ணலாங்கிற மாதிரி அப்படி யோசிச்சு எழுதுனது தான் வெங்காயம் இல்லையா? தனியா அதுவும் இல்ல, தனியா பண்றதும் இல்ல, எனக்கு எப்படி வச்சுனால வித்தியாசமா பேர் எப்படி சூஸ் பண்ணீங்க? தனியா பண்றோம் ஒரு சாங் வித்தியாசமா, அதுவே வித்தியாசம் தான். நீங்க அந்த ஹேர் ஸ்டைலும் வச்சிருந்தீங்க இல்லையா, அதுவும் வெங்காயம் மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன், ஏன் எதுக்காக வச்சிருப்பேன்? ஆமா அது ஃபுல் அந்த கலர் ஆஃப் தி காஸ்டியூம்ல இருந்து நீங்க ஒரு கெஸ் பண்ணுங்களேன், எதுக்கு வெங்காயம் வெங்காயம் உரிக்க கண்ணுல தண்ணி வருது, அந்த மாதிரி ஏதாச்சுமா தெரியல. இதுதான் அன்எக்ஸ்பெக்ட். நான்லாம் கேட்டு எல்லாருமே அதான் யோசிச்சிருப்பாங்க, எப்படின்னா வெங்காயம் ரிலேட்டடா யோசிச்சிருப்பாங்க. எப்படின்னா வெங்காயம் கட் பண்றதோ இல்ல இப்படிலாம் நிறைய பேர் இப்படிலாம் மெசேஜ் பண்ணாங்க, இப்படிலாம் சொன்னாங்க, நீங்க வந்து உங்களை வந்து கட் பண்ணா உங்களை கட் பண்றவங்க தான் அழுவாங்க, நீங்க அழுவ மாட்டீங்க, அதான் வெங்காயம் வச்சு நாளை யோசிக்கிறேன், எது புதுசா யோசிக்கிறாங்க. பட் ரீசன் என்னன்னா, எங்க தாத்தாவோட பேர் வந்து வெங்காய பெருமாள். ஆமா, போட்டோல இருந்து ஒருத்தர் வந்து பாடுவார்ல, ஒரு போட்டோல இருந்து வெளில வந்து, அவர்தான் எங்க தாத்தாவே. அவர்தான் எங்க தாத்தா, இறந்துட்டாரு அவரு. சோ அவரை மாதிரி தான் நான் கம்பல் போடுறது, அவரை மாதிரியான ஒரு கேரக்டர் நான். அப்போ நான் யோசிச்சேன், ரேப் சாங் பண்றோம், இப்போ ரேப் மியூசிக்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஒரு ஸ்டேஜ் நேம் ஃபிக்ஸ் பண்ணலாம், கண்டிப்பா ஒரு ஸ்டோரியா இருக்கணும், அது சும்மா எத்தாடி வச்சிட்டோம் அப்படி இல்லாம ஒரு ஸ்டோரியா இருக்கணும்ன்றதுனால ரவியா என்கிட்ட சொன்னாரு,
உன் லைஃப் ரிலேட்டடா நான் சொன்னேன், நான் எனக்கு எங்க தாத்தாவை ரொம்ப பிடிக்கும், ம் பட் நான் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. ம் அவரோட பேரை வைக்கிறோம், அவரை பயங்கரமா சூப்பர். இன்ஸ்பயர் பண்றோம். அவர் வந்து அவர் மேல இருந்து பரவாயில்லடா, பார்த்து ஆஹா பேரப்புள்ள ரைட்ரா இப்படியெல்லாம் ரைட்ரா பண்றான், நம்ம பேரை நம்ம பேரை வச்சு வச்சுட்டு ஏதோ பண்றாப்புல என்னடா அப்படின்னு. பண்ணிருக்கான். ம் ஆமா அதான் அந்த சூப்பர். மாதிரியான ஃபீலிங் பண்ணோம் நம்ம. அவர் ரியல் நைஸ் 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 ப்ரோ. வச்ச பேரை வெங்காயம்னு சூப்பர் ப்ரோ. போயிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் த பேக் ஸ்டோரி ஆஃப் த நேம் வெங்காயம் இல்லையா? அங்கிருந்து ஆரம்பிச்சு ம் நைஸ் நைஸ் நைஸ். ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எப்பப்போ என்னென்ன கையில் இருக்கு ப்ரோ? அடுத்து என்ன டான்ஸில், என்ன ரேப்பில், என்ன? ஜஸ்ட் எக்ஸைட்மெண்ட்டில் கேட்குறேன். அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்கு இப்போ? டான்ஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ டான்ஸ்ல வந்து நான் நிறைய இப்போ கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ட்ராவல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே டான்ஸ் ரிலேட்டடாலாம் நிறைய ஓகே. ம் ஜட்ஜிங்காக ட்ராவல் பண்ணிருக்கேன். அப்புறமா அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கு. வீடியோஸ்லாம் நிறைய பண்ணிருக்கேன், டான்ஸ் வீடியோஸ்லாம் பண்றேன். ஒர்க்காகவும் டான்ஸ் போயிட்டு இருக்கு, ஃபன்னாகவும் போயிட்டு இருக்கு. டான்ஸ்ல எல்லாமே ராப்ல போயிட்டு இருக்கு. அப்படியே அடுத்த விஷயம் நிறைய விஷயம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் அது நான் என்ன. மியூசிக்ல இப்போ நான் வந்து சாங்லாம் ரெடி பண்ணிருக்கேன். எல்லாமே சாங்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் நிறைய சாங் ப்ராசஸ்ல இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படியே ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஹாப்பியா இருக்கு அது, அந்த ப்ராசஸே. அந்த ஒரு மியூசிக்ன்ற ஒரு ப்ராசஸ் வந்து செம்ம ஹாப்பியா இருக்கு. ஆமா, ஏன்னா நான் எழுதுறது எல்லாமே என்ன உங்களை ரிலேட்டடாவே இருக்கிறதுனால ரீவிசிட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல. பக்காவா இருக்கு. ஆமா, ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சாங் வந்து என்ன ரிலேட்டடா நான் எங்க இருந்து அப்படின்னு, செகண்ட் சாங் வந்து என் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி, அந்த நேம் கேரக்டருக்கு ரிலேட் ஆகுற மாதிரி. இப்போ தேர்ட் சாங் வந்து நான் இப்போ ஃபேக்ட், இப்போ வந்து கொஞ்சம் விஷயங்கள், இப்போ தேர்ட் சாங் ஓடுறது வந்து ஒரு ஸ்டேட், ஒரு ஃபேக்ட் மாதிரி, இதுதான் இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்ல பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங்கும் ஒரு ஃபீலிங்ல போயிட்டு இருக்கு. நிறைய இப்போ எனக்கு ஃபேவரட்டே ரீசெண்டா ஃப்ளேம் பாய்னு இருக்காருல்ல, 170 சென்டிமீட்டர் பீட் போட்ட ஒரு தான் ஃப்ளேம் பாய். ஸோ அவர் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மியூசிக் அவர் கூட பண்ணிட்டு இருக்கேன் நான். அது எனக்கு பிடிச்சது. இப்போதைக்கு அது இன்னும் ரிலீஸ் ஆகல. எக்ஸைட்டட். ப்ராப்பரா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. பட் அதுதான் என்னோட இப்போதைக்கு ஃபேவரட்டான எக்ஸைட்டடா எனக்கே இருக்கு. அது பண்ணி எப்போ ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த மாதிரி வைப்ல ஒரு மாதிரி ஹிந்தியில போயினே தமிழ்ல மாறி அப்படியே அது ஒரு ஃபீலிங்ல போயிட்டே இருக்கும். ஸோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அது முடிஞ்சோடனே அது நெக்ஸ்ட் அது போடுவேன். சூப்பர் ப்ரோ. ஹாப்பியா இருக்கு ப்ரோ. அடுத்ததுனா இதுதான், இந்த விஷயம் தான். அடுத்தது இந்த விஷயம் இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, நானும் அப்படியே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். எதுவுமே சூப்பர் ப்ரோ. அவ்வளோலாம் யோசிக்காம, ஏன்னா யோசிச்சா நான், ஏன்னா அந்த ப்ராசஸும் அதுவும் வந்துச்சு. யோசிச்சு தெரிஞ்சுக்கினேன். அதனால தெரிஞ்சிச்சு, யோசிக்கிறத தாண்டி நம்ம கன்சிஸ்டன்சியா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே போனோம்னா அதுவா என்ன நடக்கணுமோ நடக்கும். நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துரும் அது கூட. ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல நடக்கும். சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சேர்ந்துரும். சூப்பர் ப்ரோ. நான் என்னோட கெஸ்ட் கிட்ட இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பேன். நீங்க ஒரு ஜஸ்ட் ஷார்ட்டா ஆன்சர் பண்ணா கூட ஓகே. ஸோ வாட் இஸ் டான்ஸ் டு யூ? இன் ஷார்ட்டா வாட் இஸ் டான்ஸ் டு யூ? எனக்கு டான்ஸ் வந்து எப்படி சொல்றது, ஒரு குட் சைன் மாதிரி, ஒரு நல்ல சைன்னு வாங்கல. நம்ம கிட்ட இருக்கிறதுல இந்த ஒரு இது வந்து பெட்டரா இருக்கு. ஒரு லக்கியான, இப்போ எப்படி சொல்றது ப்ரோ, எனக்கு ஒரு லக்கியான விஷயம். ஓகே, இப்படியும் சொல்லலாம். ஆக்சுவலா இப்படி சொல்லலாம், டான்ஸ் வந்து எனக்கு ஒரு லக்கியான ஒரு விஷயம். எப்படின்னா, நான் ஹாப்பியா இருந்தாலும் டான்ஸ் பண்ணேன்னு வைங்களேன், ஒரு மாதிரி செம்மையா இருக்கும் ஃபீலிங். சேடா இருந்தாலும் டான்ஸ் பண்ணனால என்னை வந்து காப்பாத்திட்டு இருக்கு. டான்ஸ் தான் என்னை வந்து ஒரு கரெக்டான வழி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ப்ராப்பரான மீனிங் சொல்லணும்னா, டான்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு டிசிப்ளின்.
டான்ஸ் எனக்கு ஒரு Super. ஸோ டிசிப்ளின். Super, bro. Super, bro. ஸோ டான்ஸ் That's டிசிப்ளின் nice. எனக்கு. So, thanks for joining us today. இந்த ஜேர்னி, உங்களோட ஜேர்னி இன்னும் நிறைய கேட்க வேண்டியது இருக்கு, பட் டைம் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் இதனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸு இல்லை நிறைய எல்லாம் இருக்கு, பட் மேபி லேட்டர் ஆன் நம்ம மறுபடியும் ஒரு எபிசோட்ல சந்திச்சுட்டு ஷேர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். கண்டிப்பா. யுவர் கண்டிப்பா, கண்டிப்பா. இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா bro. இன் டான்ஸ் அண்ட் மியூசிக் ரெண்டுத்துலேயும். அண்ட் நம்ம லிசனர்ஸ் ஆர் நம்ம ஃபெல்லோ டான்சர்ஸ் இதை கேட்க போறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பிடிச்சதா பண்ணுங்க, ஹானஸ்டா பண்ணுங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் கிறிஸ்ப், அவ்வளோதான். அப்பதான் சந்தோஷமா இருக்க ஸோ முடியும். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ப்ரோ. ஒரு எண்ட் நோட்டா நம்ம ஒரு சாங்ல முடிச்சிடலான்ட்டு நினைக்கிறேன். நீங்க வெங்காயம் சாங்ல இருந்து கடைசி அந்த ஹிந்தி பீட்ல இருந்து அப்படியே முடிச்சிட்டோம்னா வைண்ட் அப் பண்ணிடலாம். எப்படி என்ன சொல்றீங்க? லெட்ஸ் கோ. Let's go பண்ணலாம். या नाम मेरा आइजक, तेरा भाई नया गेम में, साइड पे कर दूंगा सब लड़की लोग को लाइन में, भाव दे तेरा भाई रहता इधर साउथ में, सबकी चल अभी जाओ दे, बोल दे सब मैटर इधर खोल दे, जला दूंगा सबको अभी जलने वाले तेल में, फेल में 12वीं पे सीधा यूएस प्लेन में, बेबी बॉय बिकम अ बैट इन द गेम में, வெங்காயம் 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 சீன்ல சிட்டு கட்டு கல்லு வாயில பல்லு கட்டு கதையில கல்லு வாயில பல்லு. பாசோ. அதோட இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வெங்காயோ, அக்கே, ஐசக், நவீன். நைஸ் டு மீட் யூ. எஸ் தேங்க்யூ ப்ரோ. இந்த Thank லேட் you so நைட்லயும் much, bro. வந்து நின்று பண்ணி இந்த பாட்காஸ்ட்டை நம்மளுக்காக ஷேர் பண்ண எல்லா இதுக்கும் சரியான தூக்கமா இருக்கு, போய் ரெஸ்ட் எடுங்க. டயர்டா இருக்கேன் bro நானு. Yes bro. டயர்டா Thank you. அதான் போய் Yes, தூங்கிடுவேன். fine. நீங்களும் guys See you on தூங்கிடுங்க. another episode sometime Bye. later. Yeah, சந்திக்கலாம். bye. Bye. And that wraps up another fantastic episode of Nadanam. I hope you enjoyed diving into the world of dance with us today. Before we go, remember you can stay connected with us on social media for more updates, behind the scenes content, and exciting announcements. Be sure to follow us on Instagram, Facebook, and YouTube at Nadanam, a dance podcast. If you enjoyed today's episode, please